இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒருவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அருமை கர்த்தராலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உண்டாகட்டும் என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அப்படியாக நம்முடைய தனிப்பட்ட அன்பு வாழ்த்துக்களோடு உங்களுடைய சகோதர சகோதரர்களாக காணப்படுகிறதான கோத்தகிரி மற்றும் கோட்டயம் பகுதியில் இருக்கிறதான அன்புக்குரிய சகோதர சகோதரி அன்பு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இன்னுமாக தேவ கிருபையினாலே கடந்த நாட்களிலே நாம் ஐக்கியம் கொள்ள தேவன் ஸ்லாக்கியம் கொடுத்த அநேக சகோதர சகோதரி அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே வரவும், உங்களை முகமுகமாய் பார்க்கவும், சகோதர அன்பை வெளிப்படுத்தவும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய மேலான வார்த்தைகளை அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டதான பிள்ளைகள் மத்தியிலே பேசுவதற்காக கிடைத்ததான இந்த மாபெரும் கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு கர்த்தர் மூலமாக கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக்கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவ கிருபையினாலே மீண்டும் ஒரு முறை அநேக பாடங்கள் மத்தியில் இந்த காலத்திற்கே உரிதான விசேஷித்ததான தியானங்களாக இருக்கக்கூடிய அன்பு கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த சிந்தனைகளை நாம் நமக்குள் கொண்டு வரும்படியாக நாம் அநேக பாடங்களை தியானித்து வருகிறதான அந்த வரிசையில் கூட இன்றும் கூட ஒரு பாடத்திற்கு நேராக நம்ம கடந்து போகலாம். பாடத்தினுடைய தலைப்பு சரியா இருக்கா? வர்ற மாதம் மன்னிக்கணும், இந்த மாதம் 31ஆம் தேதி யாரை நினைவு கூறுகிறோம்? அப்படி இருக்கும்போது இந்த பாடம் தேவையா? நினைவு கூறுதல் நம்முடைய நினைவு கூறுதலா அல்லது என்னுடைய நினைவு கூறுதலா? இல்லையா? என்னன்னு தான், ஏன்னா நாம் எல்லாம் வேத மாணவர்கள். வேத மாணவர்களுக்குரிய ஒரு விசேஷித்ததான ஒரு அம்சம் என்ன? ஒரே சரீரம். அப்புறம் 4 மணிக்கு முடிச்சா போதுமா? சார், ஒரே சரீரம். அப்புறம் கிறிஸ்துவின் அங்கங்கள். அப்புறம் நாம யாரு? நாம கிறிஸ்துக்கள். எப்படி நம்ம கிறிஸ்துக்கள்? பின்தொடர்றதுனால. அப்படியா? கிறிஸ்துனா என்ன? அப்போ ஒரே அபிஷேகத்துல நம்ம இருக்கிறதுனால, நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரே சிந்தனை ஓடுறதுனால, நாம் எல்லாரும் ஒரே சிந்தை வச்சிருக்கிறதுனால, இங்க பேசக்கூடியவர் வாய் திறந்தாவே அதே சிந்தை இருக்கக்கூடியவங்க இதுக்கு தான் பேசுறாருன்னு புரியணுமா கூடாதா? சரிங்களா? அப்படிதான் நம்ம தேவன் நம்மை சத்தியத்துல தான் இணைச்சிருக்கிறார். சத்தியம் தான் நம்மளை ஒன்றாக கூட்டி சேர்த்து ஒரே ஆவியுடையவர்களாக நாம் இருக்கிறோம், இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்க கர்த்தரை நினைவு கூறக்கூடியதான அந்த தயாரிப்பு காலத்துல நம்முடைய நினைவு கூறுதல்னு ஏன் பாடம் எடுக்கணும்? சரி, திரும்ப இதே கேள்விய பாடம் முடிச்ச பின்னால கேட்கிறேன். தேவன் கிருபை செய்வார். பேசக்கூடிய கேட்கக்கூடிய நம்ம எல்லாருக்குள்ளேயும் யார் செயல்படணும்? தேவன் செயல்படணும், இல்லைங்களா? ஆக நாம் அந்த ஒரு நினைவுகளுக்குள்ள போகும்போது முதலாவதாக நம்ம தெரியும், வருஷம் இதை நம்ம ஆசரிக்கிறோம். சந்தர்ப்பம் வரும் பொழுதும் இதற்கான சூழ்நிலைகள் சில 2 மாதம் 3 மாதம்
அதற்காக அநேக முயற்சிகள், அநேக பாடங்கள், இல்லைங்களா? 10 வருஷம் 15 வருஷம் ஆசரிக்கும் போது ஒவ்வொரு வருஷம் ஒரு 5 6 7 8 பாடம் எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட நினைவுகளுக்குள்ளாகவே நமக்குள்ள சிந்தனைகள் நூற்றுக்கணக்கான பாடங்கள், இல்லைங்களா? நூற்றுக்கணக்கான பாடங்கள் போயிருக்கோம். நூற்றுக்கணக்கான தன்மையில, கோணங்களில, நிழலை பொறுத்த மட்டிலும் நிழல் இருக்கக்கூடிய அநேக அம்சங்கள். அந்த நிழல்ல எத்தனை அம்சம் இருக்கு? யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்துல பஸ்காவின் நிழல், இல்லைங்களா? சுமார் எத்தனை அம்சம் இருக்கு? 1ஆம் மாசம் 10ஆம் தேதி ஆடு, 14ஆம் தேதி சாயங்காலம் அறுத்தல், தெளித்தல், சுடுதல், புசித்தல், இப்படி 27 ஐட்டம் இருக்கு. எவ்வளோ? ஒருவேளை அந்த 27 அம்சங்களை தனித்தனியா ஒரு பாடம் எடுத்துட்டா ஒரு வருஷத்தினுடைய சீசன் பத்தாது, சரிங்களா? முதற் பேரார்கள் எடுத்துட்டா இவ்வளோ படிக்கணும். அப்படி நிழல்ல அதை தொடர்ந்து வந்ததான ஆசரிப்புகள். எத்தனை முறை இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்கா ஆசரிச்சதா வேதத்தில் பதிவு இருக்கு? 6 முறை, இல்லைங்களா? முதல்ல எண்ணாகமம் வந்துடுவோம் வனாந்தரத்தில், அப்புறமா தொடர்ந்து எசேக்கியா காலத்தில், ஓசியா காலத்தில், அன்பு கர்த்தர் காலத்தில், இப்படி அவைகளை பற்றிதான தியானம். இப்போ எசேக்கியலுடைய பஸ்கானா அது எதை குறிக்குது? சத்தியம் என்ன பண்ண தெரியுங்களா? இவ்வளோ பெரிய சத்தியத்தை ஒரு லைன்ல கொண்டு வந்து உள்ள வச்சுக்கணும். அப்பதான் நம்மளால நம்ம பிரெயின் கெப்பாசிட்டி அதை சரி பண்ண முடியும். எசேக்கியா பஸ்கா நமக்கு தெரியும், இல்லைங்களா? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போகும்போது இயல்பு ஆசரிக்க வேண்டியதான நீசான் மாதம் 14ஆம் தேதி அவங்களால ஆசரிக்க கூடாத சூழ்நிலை வந்த போது அவங்க மோசேட்ட கேட்குறாங்க, நாங்கள்லாம் பிணத்தை தொட்டுட்டோமே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்? எங்களால் ஆசரிக்க முடியாது, தீட்டு. மோசைக்கு தெரியாது, இல்லைங்களா? மோசை என்ன பண்ணோம்? மோசை மாத்திரமல்ல, எந்த தேவ பிள்ளையும் தனக்கு தெரியாததை தான் தெரிந்ததாக சொல்லக்கூடாது. மோசை என்ன பண்ணார்? உடனே போய் சரி சரி நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லி கேட்கிறார். ஓகே, அடுத்த மாசம் அதே நாள்ல அதே தேதியில அதே சமயத்துல நீங்க ஆசரிங்க. அது அர்த்தம் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. இந்த மனுக்களும் இந்த சுவிசேஷத்துல பிணம், அவங்க எல்லாமே யார் தான்? மரித்தோர்கள். அவங்களால கடந்து போக முடியாது, அவங்களால பாஸ்கா ஆசரிக்க முடியாது. ஆகவே அவங்களுக்கு இன்னொரு ப்ரொவிஷன் வேணும். அதுக்கு 1000 ஆண்டுல முழு மனுக்குலமும் கடந்து போகக்கூடியதான ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு தேவன் அவர் அனந்த ஞானத்துல ஏற்பாடு செஞ்சுதான் எண்ணாகமத்தில் அதை பேசிட்டார். அப்புறமா தெரியும் யோசியாவின் பஸ்கா. அவைகளை மாத்திரமே பேசிட்டு நம்ம ஒருவேளை முன்னுரையிலையும் நம்ம பாட முடிஞ்சிடும். அது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆக 6 பஸ்காக்களை ஆசரிச்ச விஷயம் பார்க்கிறோம். அப்புறமா நிழல் எல்லாமே தியானம் பண்ணிடுறோம், முடிஞ்சிச்சு. இப்போ நிஜத்துக்கு வர்றோம். நிஜம் ஆரம்பிக்குது. அன்பு கர்த்தருடைய கடந்து போகுதல்ல, அவர் கடந்து போனாரா? பெந்தெகோஸ்தே நாள்ல அந்த வாய்ப்பு வருது. ஒரு மிகப்பெரிய வகுப்பார் பஸ்காவாக மாறக்கூடிய வாய்ப்பு. அப்போ அந்த நிஜத்தை பற்றிதான தியானங்கள். அதனுடைய ஆரம்பம் அன்பு கர்த்தர், அவருடைய வாழ்க்கை, அவருடைய முந்தைய வாழ்க்கை, இந்த பூமியில இருந்த வாழ்க்கை, 3.5 வருட வாழ்க்கை, கடைசி வார வாழ்க்கை, கடைசி நாள் வாழ்க்கை, கடைசி நேர வாழ்க்கை, இதெல்லாம் தியானம் பண்றோம். ஸோ நிறைய காரியங்கள் எல்லாம் தியானம் பண்ணி இந்த பஸ்காவை நாம் ஆசரிப்பதற்கான ஒரு முயற்சிக்குள்ள போயிட்டு இருக்கோம். இப்ப நம்முடைய கடந்து போகுதல் அது என்ன அர்த்தம்? நாம எங்க இருந்து எங்க கடந்து போறோம்? நம்முடைய பஸ்கா நாம கடந்து போறோமா இல்லையா? எங்க இருந்து எங்க கடந்து போறோம் சொல்லுங்க. எனக்கு ஒரு இயர்போன் கிடைக்குமா சொல்லுங்க. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு, கரெக்ட். அப்படின்னா அவரோடு கூட நம்ம பலியான அந்த ஜீவன் போயிருமே,
அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நமக்கு ஜீவன் இருக்கா இல்லையா? அந்த ஜீவனை பலியாக்குறோம், செத்துருவோம். அப்ப சாகறதுக்கு வேண்டிதான் பஸ்காவா? மரணத்துல இருக்கிற நம்மை ஜீவன் தந்து, அந்த ஜீவனை பலியாக்கக்கூடிய வாய்ப்பை தந்து, என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன். அப்போ சாதா ஜீவன், நித்திய ஜீவன், சாகா ஜீவன். அப்ப சாதா ஜீவன்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். மரித்த நிலையில ஒரு புல் போன்றும் பூ போன்றும் மரம் போன்றும் வேதத்தால் வர்ணிக்கப்படக்கூடிய, உள்ள போன மூச்சு வெளியே வரலனா கான். அதுதான் இயல்பான நம்முடைய மரண நிலையில் இருக்கக்கூடிய மனித வாழ்க்கைக்கான ஜீவன். இப்போ தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது நித்திய ஜீவன் இருக்கணும்னு உண்டாக்கிட்டார். ஆனா ஜீவத்தளத்துல நம்ம தெரியும், 6 மரித்த நிலை, நீதிமானாக்கப்பட்ட நிலை, அடுத்து பார்க்கிறோம் எல் என்கிறதான தூதர்களுக்கான ஜீவத்தளம். அதை தாண்டி இன்னொரு ஜீவன் இருக்கு. பிதாவுக்கு மாத்திரமே சொந்தமாயிருந்ததான ஒரு ஜீவன், குமாரனுக்கு மாத்திரமே அருள் செய்யப்பட்டதான ஒரு ஜீவன், குமாரனோடு இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஜீவன். அந்த ஜீவனுக்கு கடந்து போறோம். இப்படி அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவின்படியாகவே அதை நாம் மதிப்போம். இவ்வளவு பெரிதான ஒரு கடந்து போகும். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வந்து வனாந்தரத்துல கடந்து போய் கானானை போய் அடைந்தது அதைத்தான் நிழலா காட்டுது. பாவத்திலும் மரணத்திலும் அடிமைகளாய் இருந்த நம்மை தேவன் அவருடைய மிகுந்த கிருபையினாலே அவர் இருக்கும் இடத்திலே அவருக்கு பிள்ளைகளாக இருக்கும்படியாக, அவர் கொண்டிருக்கிற ஜீவனை நாமும் கொண்டிருக்கும்படியாகத்தான் நம்முடைய பஸ்கா. இப்போ அந்த ஒரு சரியான ஒரு கடந்து போகுதலை பற்றிதான புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள வரும் பொழுது தான் நாம் அதை சரியா ஆசரிக்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம தியானிக்கிறோம், அநேக காரியங்களை சிந்திக்கிறோம், அநேக விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். ஆக அவைகள் எல்லாம் இன்னும் சற்று நிதானிப்பதற்கு ஏதுவாக இந்த நேரம் நமக்கு இருக்கட்டும். நம்ம வசனம் படிக்கலாம். முதல் வசனம் லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. நம்ம தெரியும், அன்பு கர்த்தர் தான் காட்டி கொடுக்கப்பட்டதான அந்த இரவுல அவர் இயல்பாக அவர் செய்யக்கூடியதான அந்த ஒரு பஸ்கா, ஒரு யூதனா இருந்ததுனால அவர் அந்த பஸ்காவை ஆசரிக்கணும் ஒவ்வொரு வருஷமும். கடந்த சில வருஷங்களா இவர் ஒரு கூட்டத்தோட இப்ப ஆசரிக்கிறாரு. எத்தனாவது வருஷம் ஆசரிக்கிறார் இவர்? கர்த்தர் அப்போஸ்தலர்களோடு கூட ஆசரித்ததான பஸ்கா இந்த கடைசி பஸ்கா. எத்தனையாவது பஸ்கா இல்லையா? கிளியர். 3.5 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த பஸ்காவை ஆசரிச்ச அன்னைக்கு, அதுவரை ஆசரிச்சதான விஷயத்தை ஆசரிச்ச பின்னால அல்லது புசித்த பின்னால அந்த நிகழ்வு அங்க முடியல. கடந்த 3 முறை அப்படி இருந்திருக்காது. கடந்த 3 முறை அவங்க ஆடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும், அது 4 நாள் பாதுகாக்கப்பட்டிருக்கும், அதுல எந்த விதமான குறைகள் எல்லாம் இல்லைன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அந்த 14ஆம் தேதி சாயங்காலம் அது அடிக்கப்பட்டிருக்கும். அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்ட நினைவாக்கப்பட்டிருக்கும். அந்த மாம்சம் சுடப்பட்டிருக்கும். கூடவே புளிப்பில்லாத அப்பம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். ரசம் அப்படியா? பழைய ஏற்பாட்டில் ரசம் இங்கேயும் பேசல. சரி, கூடவே வேற என்ன சாப்பிட்டுருப்பாரு? கசப்பு கீரைகள் இல்லைங்களா? இதெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே இப்போ வழக்கம் போல அவங்க பிரிஞ்சு போகணும். நம்ம எல்லாம் பண்றோமே, பஸ்கா முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியில சைலண்டா போயிடுவோம் இல்லைங்களா?
வழக்கம் போல இருக்கக்கூடிய நலம் விசாரிப்புகள் அங்க இருக்காது. அதே போலதான் போனோம். ஆனா இப்போ இந்த 4வது நிகழ்வு நடக்கும்போது அப்படி இல்லை. அப்போஸ்தலர்லாம் யோசிச்சிருப்பாங்க, என்னடா கிளம்புற டைம் ஆச்சு, இன்னும் கிளம்புறதுக்காக. இல்லை, நம்முடைய எல்லாருடைய மனசு அதுதானே இல்லைங்களா? சின்ன வயசு முதல்ல நமக்கு பழக்கப்படுத்திருக்காங்க. என்ன பழக்கம்? ஸ்கூலுக்கு போன உடனே பெல் அடிச்சா அதுதான் காத்திருப்போம். பாடம் எடுக்கிறதுல ஒரு டைம், கடைசி பீரியட்ல ஃபுல்லா மைண்ட் என்ன இருக்குங்க? உடனே இங்க எப்போடா பாடம் சகோதரர் முடிப்பாரு, எக்லிஷியா எப்போ? அங்கேயே தான் இங்கேயும் பழக்கம். இதுவும் கிளாஸ் தானே. பெரும்பாலான என்ன எப்படிதான் இருக்கும்? 1.25 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசுறதுக்கு என்ன பிரச்சனை? கேட்கறவங்களுக்கு தான். இயல்பு இது. அன்னைக்கு அப்போஸ்தலர் கூட யோசிச்சிருப்பாங்க, எல்லாம் முடியுதே, ஏன் இன்னும்? அப்பதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற அப்பத்தை எடுத்து கொடுக்கிறாரு. அங்க இருக்கிற பாத்திரத்தை எடுத்து மத்தியில கொடுக்கிறாரு. வினோதமா ஏதோ பேசுறார். என்ன இருக்கும் அது படிங்க. அருமையா அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 24-25. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்க, அந்த இடத்துல அன்பு கர்த்தர் ஒரு புதிதான ஒரு முறைமையை கொண்டு வர்றார். ஏற்கனவே சாப்பிட்டாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ அப்போ எடுத்து கொடுத்துட்டு சொல்றாரு, இது என்னுடைய சரீரம். ரசம் எடுத்து கொடுத்துட்டு, இது என்னுடைய ரத்தம். கூடவே சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி. என்னை. ஆக ஏன் இப்படிப்பட்டதான ஒரு ஏற்பாட்டை அங்க சொல்லணும்? ஏன் இது போன்றதான ஒரு திவ்ய ஏற்பாட்டுக்குள்ள போகணும்? சொல்றாரு, இந்த அப்பத்தை நீங்க புசிச்சு இந்த பாத்திரத்துல நீங்க பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய. அப்ப இந்த 2 அடையாளங்களை முன் வச்சு கர்த்தர் என்ன சொல்ல வர்றார்? ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதேதான் பவுல் சொல்வாரு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. நாம் கர்த்தரை நினைவு கூறும்படியாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிற பொழுது, கிறிஸ்து எப்படி நம்முடைய பஸ்காவாக மாற முடியும்? நம்முடைய கடந்து போதலை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நம்ம எங்க போனோம்? பிதா இருக்கிற சுபாவத்துக்கு போகணும். இதுதான் நம்மளோட ஜேர்னி, நம்முடைய பிரயாணம். அதுதான் நமக்கு வாக்கு தத்துவம். அப்போ எப்படி கிறிஸ்து நம்முடைய பஸ்காவாக மாற முடியும்? அதுக்கு ஒரு வழி சொன்னார். அடுத்த வசனம் போடுங்க. 1 கொரிந்தியர் 5:7 படிக்க வேண்டாம். இப்ப நமக்குள்ள அந்த ஒரு கேள்வி வரணும். ஏன்னா தேவனுடைய ஏற்பாட்டுல கடந்து போவதற்கான மாபெரும் வேலையை சொல்லித்தரக்கூடிய கடமை நம்முடைய போதகருக்கு இருந்துச்சு. ஏன்னா ஜீவன் வாங்கணும்னா வேற சோர்ஸ் இல்லை. நீங்க யோவான் 6:54 கொஞ்சம் படிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, ஜீவன் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? மாம்சத்தை புசிக்கணும், ரத்தத்தை குடிக்கணும். எளிதா? ஏன்னா ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா கர்த்தர் அதான் பேசுறார். ஒருவேளை அப்படி செய்யலன்னா அதுக்கு மேல வசனம் படிங்க. 53 பாருங்க.
அதற்கு இயேசு ஆ அவர்களை நோக்கி, ஆ நீங்கள் ஆ மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் ம் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் ஆ. உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு இப்ப சொல்லுகிறேன். கேள்வி, ஜீவன் வேணுமா வேண்டாமா? அப்ப ஜீவனுக்கான ஒரே வாய்ப்பு என்ன? அவருடைய மாம்சத்தை புசிப்பதும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதும். அப்படி இருந்தா தான் ஜீவன், இல்லைங்களா? அன்னைக்கு இந்த உபதேசம் வெளிவந்தப்போ அநேகருக்கு அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப இடர்லாச்சு. ஏன்னா யூதர்கள், அவங்களுக்கு தெளிவான கற்பனை இருந்துச்சு, மாம்சத்தை அதன் ரத்தத்தோட புசிக்க வேண்டாம், இல்லைங்களா? ஏன்னா மாம்சத்தினுடைய ரத்தத்தை குடிச்சா ஜீவனை விழுங்கிறதுக்கு சமம், கொலை, அதற்கே உரிய தண்டனை இருக்கு. ஆக அப்படி பழக்கப்பட்டிருந்ததான யூதர்கள் மத்தியில ஒரு யூதனான இயேசு சொல்றார், என்னுடைய மாம்சத்தை தின்று என்னுடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க, இல்லைங்களா? அடுத்த வசனம் மேல படிங்க, இன்னொரு வசனம் மேல 52. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். நடக்குமா இல்லையா? நான் வழக்கத்துக்கு மாறா சத்தியத்துக்கு விரோதமா ஏதாவது இங்க பேசிட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏத்துக்குவீங்களா? நமக்கு ஏற்கனவே ஒரு ஆவி இருக்கு, வேறொரு ஆவியில நான் பேசுறேன்னு வச்சுக்கலாம், எப்படி பாப்பீங்க? என்ன பேசுறாரு? எங்கே படிச்சீங்க? அப்படித்தானே கேட்போம். வேத மாணவர்களுக்குரிய பிரத்யேக உரிமை என்ன தெரியுங்களா? நம்முடைய விசுவாசத்தை மகா பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது. அதுல ஏதாவது சின்ன சேஞ்ச் வந்தா என்ன ஆயிரும்? ஏன்னா இங்க பேசுறவங்க 4 பேர் பேசலாம். யாரு? தேவன் பேசலாம், சாத்தான் பேசலாம், மனுஷன் பேசலாம், மனுஷனும் சாத்தானும் சேர்ந்து பேசலாம். ஃபுல்ஃபிட். ஜீவனுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஜீவனை கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக இப்போ அன்னைக்கு கர்த்தர் பேசிட்ட வார்த்தைகள் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய நெருடலை கொண்டு வந்துச்சு. நாம் எல்லாம் யூத நியாயப்பிரமாணத்தின்படியாக இருக்கக்கூடியவர்கள். நம்முடைய மேன்மையே பிரமாணம் தான். அந்த பிரமாணத்துல தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவர் ஏற்படுத்துகிறாரே, அவங்களுக்குள்ள என்னாச்சுங்க? சரி, நாம எப்படி அவருடைய மாம்சத்தை சாப்பிடலாம்? அவங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல, நாம சொல்லலாம், நாம அவருடைய மாம்சத்தை சாப்பிட முடியுமா? ஏன்னா இவர் பேசும்போது அவர் சாகவே இல்லை, அவர் கொல்லப்படக்கூட இல்லை. சரி, கொன்னாலும் மனுஷ மாம்சத்தை சாப்பிட முடியுமா? நம்ம எல்லாம் நர மாம்சம் ஜாவி சாப்பிடக்கூடிய ஆளுங்க கிடையாது. எப்படி சாப்பிட முடியும்? எப்படி கர்த்தருடைய மாம்சத்தை நாம் சாப்பிட முடியும்? எப்படி அவருடைய ரத்தத்தை நாம குடிக்க முடியும்? எல்லாம் பிராக்டிக்கலா இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்டியன் லைஃப் ஒரு பிராக்டிக்கல் லைஃப். அது தேவன் நினைச்ச மாதிரி நடந்தா தான் 6ல இருந்து கேக்கு போக முடியும், இல்லைன்னா வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நாம் அதை புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா பவுல் ரொம்ப சீரியஸா பேசுறார். படிங்க அதை, அவருடைய 1 கொரிந்தியர் 11:28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். இல்லன்னா எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். பாருங்க, தன்னைத்தானே சோதித்து அறிந்துன்னு சொன்னவரு என்ன சோதிச்சறியணும்? நம்ம இதெல்லாம் சோதிக்கணும் சொல்லுங்க. அழகா சொன்னார். நம்முடைய பாவங்களை எல்லாம் இருக்கு, கண்டிப்பா புளிப்பெல்லாம் மாத்தணும், அது கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம். எதுல சோதிக்கணும்? இங்க பாருங்க,
தன்னைத்தான் சோதித்து அறிந்து இந்த அப்பத்திலே புசிக்கணும், இந்த பாத்திரத்துல குடிக்கணும் சொல்லிட்டாரு. கீழே என்ன சொல்றாருங்க? அபாத்திரங்கிறது எதுல வருது? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். அப்போ புசிக்கிறதுக்கு முன்னால கர்த்தருடைய சரீரம் என்ன என்பதை நாம் என்ன பண்ணணும்? சரி, இப்ப கர்த்தருடைய சரீரம் எது? வருஷம் புசிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருடைய சரீரத்தை நம்ம புசிக்கிறோம். உண்மை புசிக்கிறோம். ஈடுபலி விசுவாசம் மூலமா. அப்புறம் கரெக்ட், சத்தியம். அப்புறம் ஓகே. அப்போ அப்பத்தை நம்ம நிதானிக்கணும் இல்லைங்களா? அப்பத்தை நிதானிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாதான் நாம் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்போனா என்ன? நம்ம பாஷையில சொல்லுங்க. இஸ்ரேலுக்கு அப்போ, நமக்கு சத்தியம்தான். மத்தியானம் 2 மணிக்கு நான் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியும் ஏது அப்பம்னு, இல்லையா? நம்ம பாஷையில சப்பாத்தியா? சப்பாத்தி எப்படி இருக்கீங்க? அங்கதான் இருக்குங்க. ஃபுட்டு, சாப்பாடு, ஆகாரம், சாப்பாடு, ரைஸ், ஏதோ ஒன்று. அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆகாரம் என்ன? ஆகாரம்னா மனுஷனுக்கு என்ன சொல்லுங்க? ஆகாரத்தினால என்ன யூஸ்? ஏன்னா நம்ம பார்க்கணும், அன்பு கர்த்தர் நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல போறார். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, தன்னுடைய சபைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஆக ஆகாரத்தை அல்லது அப்பத்தை ஒரு அடையாளமா எடுத்து காட்டுறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான விஷயம், ஒரு மாம்ச ஜீவி, அது எலியா கூட இருக்கலாம், பூனையா கூட இருக்கலாம், மனுஷனா கூட இருக்கலாம், ஆகாரம் இல்லைன்னா ஜீவனுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல ஆகாரம் ஒரு நாள் சாப்பிடலன்னா, ஒரு நேரம் சாப்பிடலன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? 2 நேரம் சாப்பிடலன்னா, அப்புறம் ஒரு 4 நாள் சாப்பிடலன்னா, இப்போ சாக கிடக்க ஒருத்தர் வச்சுக்கலாம். அவர் கேட்போம், அவர் பிள்ளையோ பையனோ இருப்பார், வயசாக இருப்பார், என்னங்க அவர் பரவாயில்லையா? இன்னும் போறது இல்லைங்க. அப்பவே என்ன அர்த்தம்? அது பூட்ட கேஸ் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மரிக்க போகிறார், அதான் உண்மை. ஆக ஃபுட் இல்லைன்னா, ஆகாரம் இல்லைன்னா ஒரு மனுஷன் ஜீவிக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் அப்பத்தை எடுத்து காட்டுறாரு. இந்த அப்பத்தை புசிக்கலன்னா நீங்க சாப்பிடலானா மரிச்சிடுவீங்க. ஆக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் 22:10 ரெஃபரன்ஸ் ஃபுட்டு பத்தி மட்டுமே பேசுவார். அப்போ ஆகாரத்தை வேதம் என்ன சொல்றது பாத்தீங்களா? வசனம் போடுங்க. ஆகாரம் லேவியராகமம் 26:26 உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை போதும். அப்பம் என்னும் the staff of life, that is bread. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது ஆகாரம், ஃபுட்டு. அடுத்த வசனம் கூட போடுங்க. சங்கீத புஸ்தகம் 105:16. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். பாத்தீங்களா? ஆகாரம் இல்லைன்னு என்ன இருங்க? ஒரு தேசத்துல பஞ்சம் வந்துட்டா, ஃபுட் இல்லாம ஆயிட்டா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுங்க? செத்துருவாங்க. சாப்பாடு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக மரணம் வந்துடும். ஆண்டவர் பார்க்கிறார், இதை விட ஒரு நல்ல அடையாளத்தை, இதை விட ஒரு நல்ல சின்னத்தை நான் கொடுக்க முடியாது. ஆகவே நான் அப்பத்தை எடுத்து கொடுத்து இதை நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னார் இல்லைங்களா, என் மாம்சத்தை செய்யாதிருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஆக என்னுடைய மாம்சத்தை எப்படி புசிக்கணுங்கிறத
இந்த அப்பத்தின் மூலமா நான் காட்ட போறேன். இந்த அப்பத்தை புரிஞ்சு கொண்டால் எப்படி அவருடைய மாம்சத்தை புரிஞ்சு கொள்ள முடியும்? அந்த உணர்வு அவங்களுக்குள்ள வந்துடும். ஓ, பேசுறார். சரி, அப்போ என்ன குறிக்குது இப்போ? ஏன்னா அப்போ 3 அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. மைண்ட்ல வைக்கணும். அப்போ 3 அர்த்தங்களை கொண்டிருக்குது. முதலாவது நேரடியான அர்த்தம், நீங்க படிங்க, மேத்யூ 26:26 வசனம் போடுங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். முதலாவதாக அப்பம் காட்டுகிற விஷயம் கர்த்தருடைய மனுஷீக பரிபூரண பூரணமான ஈடுபலியான மீட்கும் பொருளான அந்த மாம்ச சரீரம். ஃபர்ஸ்ட் மீனிங், அப்பம் குறிக்குது கர்த்தருடைய மனுஷனான இயேசுவினுடைய சரீரம். அதுதான் நம்மளுக்காக விற்கப்பட்டது, அதுதான் நமக்காக கொல்லப்பட்டுச்சு, அதனுடைய அர்த்தம் தான் நமக்காக சிந்தப்பட்டுச்சு. முதல் அர்த்தத்துல இது அன்பு கர்த்தருடைய சரீரம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தேவனுடைய திவ்ய ஏற்பாடு அங்க பேசப்பட்டிருக்கு, பாருங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, எப்போ படிங்க, பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். தேவதூதரிலும் சற்று கீழாக்கப்பட்ட நிலையில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை போல அவர் இந்த பூமிக்கு வர வேண்டுமானால் அவருக்கு ஒரு சரீரம் தேவை. எப்படி அன்னைக்கு தூதர்கள் சரீரம் எடுத்துட்டாங்க, அதே போல மனுஷன் மத்தியில வாழணும்னா அவருக்கு இப்போ ஒரு சரீரம். இது மனுஷனான இயேசுவின் சரீரம். அதனாலதான் இன்னொரு பகுதியில பவுல் பேசுவார், அதே புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் பேசினதை போலவே 2ஆம் அதிகாரம் 14 பேசும்போது பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்ச இரத்தத்தை கொண்டிருக்கிற நம்முடைய சரீரத்தை போல அன்பு கர்த்தர் கொண்டிருந்ததான அந்த மாம்ச சரீரம், அதுதான் முதலாவது அப்பம் அடையாளத்தில் காட்டுறார். அப்பத்தினுடைய முதல் அர்த்தம், பிரைமர் மீனிங். இப்போ அதுக்கு வரும்போது அப்படி எப்படி இருந்துட்டார் அவரு? ஏன்னா அது வரும்போது அப்படி வந்துட்டார். ஏன்னா மேல பார்த்தோம், அவருக்கு வரும்பொழுதுதான் இப்படி ஆச்சு, சரியா ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆகவே அவர் வரும்போது அவருடைய நிலையை பற்றி பவுல் பேசுறார் பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். வெரி கிளியர். தம்மை தாமே, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் இங்கதான் இருக்கு. என்னாச்சு? தம்மை தாமே வெறுமையாக்கினா எதுவுமே இல்லாம, அப்புறம் இங்கிலீஷ்ல போட முடியுமா? He made himself no reputation. அதாவது தன்னை மதிப்பில்லாதவராக மாற்றிக்கொண்டார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எங்க இருக்கு? நம்ம எல்லாருக்கும் அது பொருந்தும். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள், நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அடுத்த வார்த்தை என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை எங்க தொடங்குது? நம்ம இல்லாம ஆகும்போது தான். எப்ப நம்மளை முக்கியப்படுத்துறோம், எப்ப நம்ம ஒரு பொருட்டை நினைக்கிறோம், எப்ப நமக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்முடைய உணர்வுகளுக்கு, விருப்பங்களுக்கு, செய்கைகளுக்கு எல்லாம் முக்கியம் கொடுக்கிறோம், அந்த சமயத்தில் தானே நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற தகுதியை இழக்கிறோம். அன்பு கர்த்தர் முதல் கிறிஸ்து, அவர் தன்னை மதிப்பில்லாதவராக மாற்றார். அதான் பின்னால சொல்லுவாருங்களா, நானோ புழு, மனுஷன் அல்ல. ஒரு மனுஷனுக்கும் புழுவுக்கும் இடையில இருக்கக்கூடிய மாபெரும் வித்தியாசம் நமக்கு தெரியும். அந்த ஒரு மனுஷனா இருந்தா அந்த புழுவை எப்படிதான் பாப்பாருங்க? நம்மளை யாராவது கொஞ்சம் ஒரு கேவலமா பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் என்ன ஒரு புழு மாதிரி பார்த்துட்டான்.
இல்லைங்களா? ஆக மனுஷன் கூட மிகவும் குறைந்த அளவில் தகுதி அற்ற நிலையில பார்க்கக்கூடிய நிலையில கர்த்தர் ஆக முதல் நிலையில அன்பு கர்த்தர் அந்த பரலோக மகிமையை விட்டு பூமிக்கு வந்ததான அந்த முதல் அவருடைய சரீரம் மாம்ச சரீரத்தை இந்த அப்பம் அடையாளப்படுத்துது. இரண்டாவது என்ன அப்பம்? இரண்டாவது அடையாளப்படுத்தக்கூடிய அப்பம் சொன்னாங்களா? அன்பு கர்த்தர் வர்றதுக்கு முன்னால யாரு? வார்த்தை. அதுதான் அவருடைய உண்மையான சரீரம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கு இப்ப நமக்கு மாம்சம் ரத்தம் நம்முடைய சரீரம், மிருகங்களுக்கு அதே போலதான். தூதர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் பாடி இருக்கு, மன்னிக்கணும் ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கு, அதுக்கே ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்ப ஆண்டவருக்கு அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னால லோகோஸ். அதே அப்பம் அடையாளப்படுத்துது வார்த்தை. வார்த்தைனா சொன்னாங்களா? நானே சத்தியம், the great truth. அப்போ அன்பு கர்த்தருடைய உபதேசங்களை, ஜீவனளிக்கிற வார்த்தைகளை சரிங்களா? வசனம் நம்ம படிக்கலாம். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்ன வித்தியாசம் இருக்கா? போன அப்பத்துக்கும் இந்த அப்பத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அங்க சொன்னாரு இது என்னுடைய சரீரம், இப்ப சொல்றாரு நானே. கிளியர் ஆகுதா? முதல்ல சரீரத்தை சொல்லும் போது சொன்னாரு என்னுடைய சரீரம் இந்த அப்பம், இப்ப சொல்றாரு நானே அந்த அப்பம். ஆக இது தெரியும், இது ஒரு காலும் பசியடையாத ஜீவ ஆகாரமா இருக்கக்கூடிய மேலான சத்தியமா இருக்கக்கூடிய கர்த்தருடைய உண்மையான சரீரம் தான் வார்த்தையானவர். அந்த வார்த்தையினாலே சகல வான சேனைகளும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அந்த வார்த்தையினாலே சகலமும் செய்திட்டதான அன்பு கர்த்தருடைய ஒரிஜினல் பாடி அத கூட சொல்லுது. அதுதான் வசனம் இல்லைங்களா? அதனாலதான் 48 கூட பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுவார். வாய்ப்பு இருக்கிறவங்க 6:48 கமெண்ட்ரி போய் படிங்க. நிறைய பேசுறார் பிரதர், பேசுங்க, படிங்க. ஜீவாப்பம். அந்த அப்பத்தை பார்க்கும்போது இரண்டாவது அர்த்தமாய் இருக்கக்கூடிய வார்த்தை சத்தியம். அதனாலதான் பிசாசு டெஸ்ட் பண்ணுவான். டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல பசியா இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே வந்து, நீ ஜீவனுடைய குமாரன் தானே, கிறிஸ்து தானே, நீ இந்த கல்லெல்லாம் நீ அப்பம் பண்ணி சாப்பிடு, தப்பில்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? மேத்யூ 4:4 மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல. அப்ப இது கூட ஆகாரம். அது மாம்சத்துக்கு ஆகாரம், இது ஆவிக்கு ஆகாரம். ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இல்லைன்னா என்ன ஆயிருவோம்? நம்முடைய வாழ்க்கையை 2ஆ பிரிச்சிருக்கார் தேவன். என்ன பிரிச்சிருக்கார் தெரியுங்களா? ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கை 2ஆ பிரிச்சிருக்கார். ஒண்ணு லாபம், இன்னொன்னு நஷ்டம். லாபம் எது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையை படிக்கிற அந்த நேரம் லாபம், மீதி எல்லாமே நஷ்டம். குடும்பம், குழந்தை, வீடு, வாசல், வேலை, வெட்டி, நத்திங் டூயிங், எவ்ரிதிங் அனித்தியம், சாகும்போது கான். ஆனால் ஏன்னா படிப்பதனுடைய மேன்மை அவ்வளவு இருக்கு. எவ்வளவு நாம பலப்படுறோம் சத்திய ஆகாரத்துல, அவ்வளவாய் கிறிஸ்துவில் நாம வளருவோம். நம்முடைய நோக்கம் அப்பதான் நிறைவேறும். ஆக டிவைன் ட்ரூத் உள்ள போகலனா, எப்படி மாம்ச ஆகாரம் ஒரு நேரம் சாப்பிடலாம், 2 நேரம் சாப்பிடலாம், 4 நேரம் சாப்பிடலாம், கடைசியில அதே போல சத்தியம் கொடுத்துட்டார், உடன்படிக்கை பண்ணிட்டோம், ஐக்கியம் கிடைச்சிருச்சு, பாடங்கள் கிடைச்சிருச்சு. ஆனா நாம எவ்வளவு சாப்பிடுறது யாருக்கு தெரியணும்? இன்னைக்கு முடியலைங்க. 50,000 பேஜ் இருக்குன்னு சொல்றோம். நம்மள எத்தனை பேர் அந்த 50,000 பேர் கண்ணில் பார்த்துருக்கோம்? ஒரு 6 வால்யூம், கிட்டத்தட்ட ஒரு 800 பேஜ் ஆவரேஜ், ஒரு 4,000 பேஜ்.
ஒரு 5200 பேஜ் ரீபிரிண்ட்ஸ், செட்டு தாட்டு கிளீனிங் சொல்லி ஒரு 5-6 புஸ்தகம். ஆல் டுகெதர் ஒருவேளை ஒரு 15 வருஷமா படிக்கக்கூடிய இந்த அனுபவத்துல ஒரு 15000 பேஜ் இந்த கண்ணில் பார்த்திருக்கலாம். படிச்சேன்னு சொல்றதுக்கு இல்ல, பார்த்திருக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 35000 பேஜ் எங்க? ஒரு தனி மனுஷன் அவருடைய ஊழிய காலத்துல அவ்வளவு பேஜ் எழுதினாருன்னா நம்ம ஒரு பேஜ் எழுதுறது இல்லைங்க, முடியறது இல்ல. அவ்வளவு காரியங்கள் தேவனால் ஆகாரமா சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய பலப்படுத்துவதற்காக நம்முடைய நேரங்கள்ல எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. ஞானமே அதை பொன்னை போல வெள்ளியை போல தேடுவாயாகில் ஜீவனை கண்டடைவாய். ஆக தெய்வீக ஏற்பாட்டுல நமக்கு முன்னால படிப்பு 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 படிப்பு. அதனாலதான் நம்ம பேர் என்னங்க? நம்ம வேதம் ஆயிட்டோமா? ஆகிறதுக்காக வேதம் படிக்கிறோம் இல்லையா? ஆக இந்த ஆகாரம் தெய்வீக ஏற்பாட்டுல. அதனாலதான் எரேமியா சொல்றார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை நான் என்ன பண்ணிட்டேன். ஆக அப்பம் முதல் பார்வையில ஆண்டவருடைய மாம்ச சரீரத்தை அடையாளப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது பார்வையில சத்தியம், அவரால் வெளிப்பட்டதான மாபெரும் சத்தியத்தை பத்தி பேசு. அதனாலதான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்னுடைய மாம்சத்தை தின்று ரத்தத்தை குடித்தால் மாத்திரம்தான் ஜீவனுக்கு சொன்ன அநேகம் போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களும் போறீங்களாப்பா? கூட இருந்தவங்க. முந்தினவன் என்ன சொல்லுவாருங்க? யாரு முந்தினவன்? என்ன சொல்லுவாருங்க? நித்திய ஜீவன். அப்ப ஜீவன் கொடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தேவனுடைய வார்த்தைகள். நாம ஜீவனுக்கு கடந்து போறோம், ஏற்கனவே புரிஞ்சுட்டோம். அப்ப அந்த மேலான நிலையில ஒரு பரலோக ஜீவியா நம்ம மாறணும்னா முதல் அப்பமும் வேணும், இரண்டாவது அப்பமும் கண்டிப்பா வேணும். ஏன்னா அந்த கிடைக்கக்கூடிய சத்தியம் நம்மை மெல்ல 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 ஜீவனுக்குள்ளா 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 கொண்டு போயிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த மாபெரும் ஏற்பாட்டுல அன்பு கர்த்தர் வச்சார், என்னுடைய மாம்சத்தை தின்றால் ஆக முதல் அப்பம் கர்த்தருடைய மாம்சீக சரீரம், இரண்டாவது அப்பம் அவருடைய ஜீவ வார்த்தை. எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம இன்னும் போகல, பார்க்கலாம். ஆக அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல், அவ்வளவுதானா? அவ்வளவுதான் அப்போ அடையாளப்படுத்துதா? இன்னொரு மூணாவது மீனிங் இருக்கு. மூணாவது அப்பம் அது ஆண்டவர் பேசல, தன்னுடைய அநேக உணர்வுகளை பேசும்படியாக அவர் தேர்ந்து கொடுத்தப்பட்ட பாத்திரமா இருக்கக்கூடிய பவுலை வச்சு பேசிட்டார். அதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னதையே பேசக்கூடிய அவர் 10ஆம் அதிகாரத்துல அவருடைய புரிந்து கொள்ளுதலை பேசுறாரு பாருங்க. 10:17 அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். இது என்ன? இது என்ன? இது இந்த அப்பம் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் ஆண்டவருடைய சரீரம், மாம்ச சரீரம். இரண்டாவது பார்த்தோம் சத்தியம். இது என்ன? இது சொல்லுங்க. ஒன் மைண்ட். அப்புறம் இது குறிக்குது கிறிஸ்துவினுடைய சரீரம். The whole Christ, the glorified Christ. 1,44,000 கோதுமை மணிகள் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறதான மிகப்பெரிய அப்பம். ஒரே அப்பம். அந்த அப்பத்தை நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் ஞாபகத்துக்கு வரணும், சத்திய ஞாபகத்துக்கு வரணும், நாம எங்க போய் சேக போறோம் அதுவும் ஞாபகத்துக்கு வரணும். ஆக தெய்வீக ஏற்பாடு அது எந்த மாதிரி இருக்குதுன்னா, அதனாலதான் பவுல் சொன்னாரு சரீரம் ஒன்று. சரிங்களா? படிங்க 1 கொரிந்தியர் 12. நாம எப்படிங்கிற விஷயம் நம்ம மைண்ட்ல வரணும். படிங்க. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும்
சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். உண்மையா? இங்க இருக்கிற 50 பேர் ஒண்ணா? ஆண்ட்ரூவோட பேனா நான் அவசரத்தை தான் வாங்கிட்டேன், வச்சுட்டு போயிடுவேன். அடுத்த வருஷம் வரும்போது ஆண்ட்ரூ சொல்லுவார், பேனா கூட வாங்கிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க? ஒண்ணா ஒண்ணா. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிருபை நம்முடைய சகோதர சகோதரிகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கம் இல்லைங்களா? பவுல் சொல்லுவார், ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவமும் கூட பாடுபடும். அந்த ஃபீலிங் இருக்கா? நம்ம எல்லாம் ஒண்ணு நினைக்கிறோமா? நமக்குள்ள எவ்வளவு அதனால சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே, பழைய புலியை எடுத்து போடுங்க. பழைய புலி என்னங்க? சாத்தானுடைய சிந்தை இருக்கிறது, கர்த்தருடைய சிந்தனை கேட்கிறது. ஆக இந்த மாபெரும் அங்கமாக நாம் மாறணும்னா நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கணும். அவ்வளோ பெரிதான அந்த பெரிதான அப்பத்துல நானும் ஒரு அங்கமா இருக்கிறேன். என்னோடு இருக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய அங்கம். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, என்னை தொடுகிறவன் என் கண்ணின். எப்படி தேவன் சொல்றாரு, உன்னை தொடுறவன் என் கண்ணை தொடுறான். நடக்கிற விஷயமா? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? நாம் எல்லாரும் சரிதங்கங்கள். நமக்கு தலை, அவருக்கு தலை. இப்ப இங்க விரல்ல அடிபட்டா எங்க தண்ணி வருது? கண் எங்க இருக்கு? அப்படின்னா ஒரு சகோதரனுக்கு ஒரு சின்ன நோவு நம்ம கொடுத்தோம்னா கர்த்தருடைய கண்ணில் தண்ணி வரும். கர்த்தருடைய கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா அவருக்கு தலையா இருக்கக்கூடிய பிதாவிடத்துல தண்ணி வந்துடும். அதான் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணை தொடுகிறான். சாதாரணமா நம்மளை எடை போடக்கூடாது. நம்முடைய நிலை உயர்த்தப்பட்ட ஒரு நிலை. நம்முடைய சகோதரர்கள் நம்மை போல் உயர்த்தப்பட்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் ஒரு சகோதரனுக்கு எதிராக ஒரு இடல் கல்ல போட்டா தூக்கி எங்க போட சொல்றாரு? அப்படின்னா கலாப்ஸ். ஆக இந்த மாபெரும் சரீரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விதத்துல அப்பத்தை கர்த்தர் காட்டுறார். ஆக ஒரே அப்பம் கர்த்தருடைய மாம்சீக சரீரத்தையும் காட்டுது, கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான சரீரத்தையும் காட்டுது, கர்த்தருடைய மகிமை அடைந்த சரீரத்தையும் காட்டுது. ஒரு அப்பத்தை, அதனாலதான் அப்பம் இன்னதென்று நிதானித்து நம்ம முன்னால அந்த அப்பம் வந்துட்டா நம்முடைய சிந்தனையில வந்துடணும். சாதாரண விஷயம் இது. சாதாரணமா பங்கு வைக்கிற விஷயம் இல்ல. ஏதோ ஒரு சப்பாத்தி வாங்கி கொடுத்துட்டாங்க, எல்டர்ஸ் கொண்டு கொடுத்துட்டாங்க, ஒரு ஜெபம் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டோம். நோ, மைண்ட்ல வரணும், அந்த அப்பத்துல இவ்வளவு ஆழம் இருக்கு, இவ்வளவு புரிந்து கொள்ளுதல் இருக்கு, ஆண்டவர் இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை இருக்குது, இவ்வளவும் இதுக்குள்ள இருக்குது. அந்த ஒரு ஃபீலிங் உள்ள வந்தாதான் நாம உணர்ந்து புசிக்க முடியும். எவ்வளவு மதிக்கிறோமோ அவ்வளவு வேல்யூ பண்ணுவோம், எவ்வளவு வேல்யூ பண்றோமோ அவ்வளவு கனப்படுத்துவோம், எவ்வளவு கனப்படுத்துவோமோ அவ்வளவு பக்தி அதை பார்ப்போம். ஆக நடைமுறையில செய்யக்கூடிய விஷயத்தை அடையாளத்துல ஆண்டவர் சொல்லிட்டார். ஆகவே சாப்பிடுறதுன்னா என்ன? புசித்தல். அவர் என்ன சொல்லிட்டாரு? அப்பதான் வாங்கி வச்சுக்கிங்க சொன்னாரா? சாப்பிடணும். எப்படி சாப்பிடுவோம்? எப்படி விசுவாசம்? நெருக்கமா? சரி, அப்பத்தை புசிக்கலாம். முதல் அப்பத்தை எப்படி புசிக்க முடியும்? ஆண்டவருடைய சரீரத்தை
எனக்காக பிற்கப்பட்டிருக்கிறார். அப்புறம் விசுவாசத்துல கண்டிப்பா புசி. சரி, அது சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? எதுக்காவது பிரயோஜனம் இருக்கும்ல சாப்பிடணும்னா? என்ன பிரயோஜனம்? இந்த 3 அப்பத்திலையும் 3 பிரயோஜனம் இருக்கு. ஒரே அப்பம் ஆண்டவருடைய மாம்ச சரீரம் பூமியில மனுக்குலத்திற்காக மரித்த போது அந்த மரணம் ஈடு பலியான மரணம். இட் இஸ் நாட் எ மியர் டெத், இட் இஸ் எ சாக்ரிஃபைசியல் டெத். அந்த மைண்ட்ல வரணும். அன்பு கர்த்தருடைய மரணம் ஒரு பலியின் மரணம். எதுக்காக? நீதிமானுக்காக. மன்னிக்கணும், நான் தப்பா சொல்லிட்டேன். அநீதிமானுக்காக நீதிமான் மரிச்சார். அக்கிரமக்காரனுக்காக நீதி உள்ளவர் மரித்தார். அவருடைய மரணம், அவர் கொல்லப்பட வேண்டியவர் அல்ல. அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான எந்த காரணம் இல்ல. ஆனால் நீசனாகிய எனக்காக நீதிமானாகிய அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஆக பாவியா இருக்கக்கூடிய ஒருவனுக்காக அவர் மரித்த போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆக முதல் அப்பம் புசிச்சா நமக்குள்ள என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு கிடைச்சா நம்ம யாரு? நீதிமான்கள். ஆக பரலோகத்துக்கு போகணும்னா முதல் அப்பத்தின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும். பத்தாது. நீதிமானான போதுமா? அவருடைய பலியினால ரோமர் 5:1-9 அதான் சொல்லுது. விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். சரிங்களா? 5 நடைமுறை இருக்கு நீதிமானாக்கப்படுதல்ல. 3 தேவனிடத்துல, 2 நம்மிடத்துல. அவனை எடுத்திருக்கோம், ஞாபகம் இருக்கும். ஆக அப்படிப்பட்ட நிலையில முதல் அப்பமாகிய அன்பு கர்த்தருடைய மரணத்தினுடைய புண்ணியத்தினால நாம நீதிமானாக்கப்படும். பிப்ளிக்கல் லாங்குவேஜ் ஜஸ்டிபிகேஷன் இல்லைங்களா? அப்போ நீதிமானாக்கப்பட்ட நிலை அது நம்முடைய கடந்து போதல்ல முதல் படியை கொண்டு வரும். அது மட்டும் போதுமா? 2வது விஷயம் என்ன? 2வது மாம்சத்தை எப்படி புசிப்போம்? சாப்பிடலன்னா 2வது அப்பத்தை என்ன பண்ணும்? நமக்குள்ள நீதிமானாக்கப்பட்ட நிலையிலே நின்னுட்டா அர்த்தம் இல்ல. எதுக்கு தான் நீதிமானாக்குறாரு? நம்ம ஒப்பு கொடுப்பதற்காக. ஒப்பு கொடுத்தாதான் அடுத்த ப்ராசஸ் நடக்கும். நமக்குள்ள சத்தியம் கொடுப்பார். எப்போ? ஆண்டவர் ஏற்கனவே பரிசுத்தமா இருந்தார். அவரு யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? பரிசுத்தாவி. அப்பதான் வானம், ட்ரூத், டிவைன் ட்ரூத் அவருக்கு தெரியும். சரிங்களா? எவ்வளவு காலம் கர்த்தர் படிச்சாரு நியாயப்பிரமாணத்தை? எப்ப ஸ்கூல்ல கொண்டு விட்டாங்க? 12 வயசுல ஒரு பரிபூர்ண மனுஷன் ஸ்கூலுக்கு போறார். அப்பவே ரொம்ப அறிவு, ஏன்னா அவர் பரிபூர்ணம். அங்க இருந்து எப்போ ஆரம்பிச்சாரு? 18 வருஷம். 12 முதல்ல 30 வயசு வரைக்கும் நியாயப்பிரமாணம் ஃபுல். நம்ம எல்லாம் படிச்சா மறந்துடுவோம், ஓட்ட பாத்திரம். ஆனா அவருக்குள்ள அந்த ஓட்ட பாத்திர பிரச்சனை இல்லை. அப்போ ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்ப வராரு, என்ன ஒப்பு கொடுக்குறேன். அப்பதான் சொல்றாரு, உம்முடைய நியாயப்பிரமாணம் என்னுடைய ஃபுல்லா படிச்சிருந்தார். அப்புறம் எதுக்கு அவருக்கு பரிசுத்தாவி? ஏற்கனவே படிச்சாச்சு இல்லையா? அப்படின்னா ஆவிக்குரிய காரியங்களாக மாறும்படியாக, பரத்துக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ளும்படியாக, புதிய யுகத்திற்குரிய சத்தியமா பழைய யுகத்துக்குரிய சத்தியம் அவருக்கு தெரியணும். ஓ, ஆடு நானா? ஓ, ஆசரிப்பு கூடாரம் இப்படியா? ஓ, கால கூட நாத்தானா? ஓ, இதுதான் அதுதான் வானம் திறக்கப்பட்டுச்சு. ஆக ஃபுல்லா புரிஞ்சிட்டார். ஆக நாம் நீதிமானாக்கப்பட்ட பின்னால நமக்கு வரக்கூடிய அடுத்த அப்பம் நம்முடைய ஜெனிப்பித்தல் மூலமான ஏற்ற கால சத்தியங்கள். பேசிக் கிளாஸ்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். அப்ப புரிஞ்சிரும் தேவன் அவருடைய திட்டம், அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விருப்பம், அதெல்லாம் கொடுத்துருவார். ஆக அந்த அர்ப்பணிப்புக்கு நேராய் நம்மை கொண்டு வரக்கூடிய முதல் படிதான் முதல் அப்பம்.
இப்ப அர்ப்பணிப்புக்கு வந்த பின்னால நாம இப்ப சாப்பிட வேண்டியது பழைய ஏபிசிடியே இல்லை. அது வேணும், அது அடிப்படை. ஆனால் ஏற்ற கால சத்தியங்கள் நமக்குள்ள வரணும். பிரசன்ட் ட்ரூத், அந்தந்த காலத்திற்கே உரிய ஜனங்களை கொண்டு தேவன் கொடுக்கக்கூடிய, சரிங்களா, உன் கால்கள் கல்லில் மோதாதபடி தம்முடைய தூதர்களுக்கு அவர், யார் அந்த தூதர்கள்? யார் அந்த தூதர்கள்? சத்தியம் பேசுறவங்க, அவ்வளவுதான். தூது கொண்டு வரக்கூடிய சகோதரர்கள், அவ்வளவுதான். ஏற்ற காலம் இல்லைங்களா? பஸ்கா ஆயத்தம் பண்ணும்போது அன்பு கர்த்தர் ஒரு ஆலோசனை சொன்னார். 2 பேரை கூப்பிட்டு போங்கப்பா. என்ன ஆலோசனை சொன்னாரு? நீங்க நகரத்துல பிரவேசிக்கும் போது ஒருத்தர் தண்ணி குடம் தூங்கிட்டு வருவாரு, அவரு பின்னால போங்க. we are not Russellites, but we believe our God used most powerfully for the CTR. என தேவன் அவரை பயன்படுத்தினது போல இன்னொருத்தரை பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய நிச்சயமாக இருக்கிறது. ரசல் சொன்னாருங்கிறதுக்காக நம்ம கேட்கல, ரசலை தேவன் சொல்ல வச்சாருங்கிறதுக்காக கேட்கிறோம். ஆக இந்த தண்ணி குடம் சூழ்ந்து வரக்கூடிய அந்த நிலையில ஏற்ற கால சத்தியங்கள் கண்டிப்பா லூத்தருக்கான காலத்துல இருந்துச்சு, கண்டிப்பா வால்டோக்கான காலத்துல இருந்துச்சு, கண்டிப்பா விக்லிப் காலத்துல இருந்துச்சு, கண்டிப்பா ஏரியஸ் காலத்துல இருந்துச்சு, கண்டிப்பா யோவான் காலத்துல இருந்துச்சு, கண்டிப்பா பவுல் காலத்துல இருந்துச்சு. அதே போல கர்த்தரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவருக்கு அந்த ஏற்ற கால சத்தியங்கள். ஆக இப்போ இந்த சத்தியத்தை வாங்கி அது புசிச்சா மட்டுமே, அப்ப முதல் அப்பமா இருக்கக்கூடிய கர்த்தருடைய மரணத்தின் புண்ணியத்தை புசிக்கணும். அது மூலமாக நாம் நீதிமானாக்கப்பட்டுருவோம். நம்முடைய கடந்து போவதனுடைய ஒரு படி ஆரம்பிக்குது, அங்கே நிக்கிறதுல அடுத்தபடி நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல். அது இந்த 2வது அப்பத்தின் மூலமாக மட்டுமே நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உம்முடைய வஸ்திரத்தினாலே அவர்களை, இதுதான் நடக்கணும். ஆக அந்த அப்பம் நம்ம சாப்பிடுறோம். முதல் அப்பம் மாத்திரம் இல்ல, 2ஆம் அப்பம் சாப்பிடுறோம். அது சாப்பிடும் பொழுதுதான் அதான் சொல்றாரு, நீங்க சாப்பிடும் போதெல்லாம் அவருடைய மரணத்தை, கர்த்தர் வந்ததுனால, அவர் பேசினதுனால, அவருடைய மரணத்தினால நாம இப்போ அவர் வரும் அளவும், என்ன அவர் வரும் அளவும் இல்லைங்களா? பல பாடங்களை கேட்டிருப்போம். அவர் வரும் அளவுனா யார் வர்ற அளவுக்கு? கிறிஸ்து வர்ற அளவுக்கா? இன்னும் வரலையா? அப்படின்னா இங்க அவர்னா யாரு? முழு கிறிஸ்து. முழு அப்பம், பெரிய அப்பம் வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணும்? கடைசி அங்கம் போய் சேகர வரைக்கும் இது நடந்துட்டே இருக்கணும், இந்த புசித்தல் நடந்துகிட்டே இருக்கணும். ஆக அன்பு கர்த்தருடைய மரணத்தில் ஆரம்பிச்சதான விஷயம் அவருடைய அங்கங்களுடைய கடைசி அங்கங்களுடைய மரணத்துல முடியணும். அது வரைக்கும் இந்த ஆசரிப்பு, இந்த புசிப்பு நடந்துட்டே இருக்கணும். ஆக தேவனுடைய ஏற்பாட்டுல 3 அப்பம், 1வது அப்பத்தோட தொடர்ந்து நம்ம சிந்திக்கும் போது 3வது அப்பத்தை நம்ம எப்படி புசிக்க முடியும் சொல்லுங்க? 3வது அப்பத்தை நம்ம எப்படி புசிக்க முடியும்? 3வது அப்பம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மகிமை அடைந்ததான கர்த்தர்னு சொல்லிட்டோம். அதை எப்படி புசிக்க முடியும்? கிறிஸ்துவின் சரீரம் கூட சொல்லிட்டோம், எப்படி புசிக்க முடியும்? இப்ப புசிக்கணும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே, அப்படி புசிக்கணும். மரிச்சதை புசிக்கணும், உபதேசிச்சதை புசிக்கணும். இது 2ம் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகிமையின் சரீரத்தை. கொலோசியர் 1 இல்லைங்களா? 1:27 படிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். பாத்தீங்களா? மகிமையின் நம்பிக்கை, the hope of glory நமக்குள்ள சிந்தனை இருக்கணும். அந்த அப்பத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவின் சரீரமாக மாறப்போகிற இந்த அப்பத்துல நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணேன், நான் விருதாவாக ஓடேன். அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். இவ்வளவு பெரிய வாய்ப்பு, இவ்வளவு பெரிய காரியங்கள் ஏன் தேவன் செஞ்சுட்டாருன்னா நம்ம அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். அது நடக்கலன்னா எல்லாமே
சத்தியம் கிடைச்சது வேஸ்ட், நீதிமானாக்கப்பட்டது வேஸ்ட், பரிசுத்தமாக்கப்பட்டது வேஸ்ட். இது எல்லாமே மகிமை அடையலன்னா பிரயோஜனம் இல்லை. ஆக நம்முடைய கடந்து போகுதல் முற்று பெறாததாகவே மாறிவிடும், முடிவா போறது இல்லை. ஆக ஒரு அப்பத்துக்குள்ள நமக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். மாம்சீக சரீரம், வார்த்தையான சரீரம், மகிமையான சரீரம், அது மூலமா கிடைக்குது. மாம்சீக சரீரம் மூலமாக நீதிமானாக்கப்படுதல், அது நமக்கு சொந்தமாக்கணும். நான் கர்த்தருடைய பலியினாலே நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். சரிங்களா? காலில் மண்ணா சாதாரண மண்ணா இல்லை. அந்த மாம்ச சரீரத்தினால மன்னிக்கப்பட்டதுனால ஆவிக்குரிய ஆகாரமாகி அப்பத்தை புசிக்கக்கூடிய தகுதிக்கு வந்துட்டேன். அதனால நான் இப்போ பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். பரிசுத்தமாக்குதல் நடந்து 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 எனக்குள்ளாக நான் கிறிஸ்துவை போல் ஆகிவிடுவேன். அந்த சமயத்துல ரெண்டும் மூணாவது சரீரத்துக்கு தகுதிப்படுத்தும். நான் கிறிஸ்துவாக இருப்பேன், முழுமையடைந்த கிறிஸ்துவாக இருப்பேன், அந்த முழு கிறிஸ்துவாக மாறுவேன். இந்த உணர்வு நமக்குள்ள போகணும். இது மூன்றாவது சரீரத்துல நம்பிக்கையில தான் நடக்கும், விசுவாசத்துல தான் நடக்கும். நடக்கும் என்றுதான் நம்பிக்கை நமக்குள்ள வரணும். ஒவ்வொரு வருஷம் கடந்து போகும்போதும் எனக்குள்ள இருக்கிற வளர்ச்சி நான் கண்டுபிடித்திருக்க வேண்டும். இல்லைங்களா? அதனாலதான் ஒரு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஒப்பாக புது சிருஷ்டி பேசப்படுது. இல்லைங்களா? கருவுறுதல், உயிராகி கருவாகி உருவாகி வளர்ந்து குழந்தைய பிறக்கணும். அந்த குழந்தை எப்படி ஆரம்பிச்சு அதே மாதிரி இருக்கிறது இல்ல, அதுக்குரிய முழு வளர்ச்சி அடைந்தாதான் வெளியே வரும்போது பிறக்கும் பொழுது அது உண்மையா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அதே போல ஒரு புது சிருஷ்டி ஜெனிப்பித்தல்ல ஆரம்பிச்சிருந்தாலும் நாட்கள் போக 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 நமக்கு தெரியணும் நம்முடைய புது சிருஷ்டியுடைய அளவு. நம்ம ஸ்கேன் பண்ணணும், தேவ வசனத்தை பத்தி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். வளர்ந்திருந்தால் நம்ம சொல்ல முடியும், நான் பிறக்கும் பொழுது கிறிஸ்துவை போல இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிறவனமாகவே அவரை பார்க்கிறது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பர்சனலா, வசனத்துல இல்ல, பர்சனலா நம்ம புரியணும். நாம புரிஞ்சிருக்கிறோம், வளர்ந்துட்டு இருக்கிறோம், கேட்கணும். இதுக்கு மேல புது சிருஷ்டி எப்படி இருக்கு விசாரிச்சு பாருங்க. நல்லா இருக்கீங்களா? கேட்கறதுக்கு பதிலா புது சிருஷ்டி எப்படி கேட்டு பாருங்க. சாப்பிட்டீங்களா கேட்டதுக்கு பதிலா என்ன படிச்சீங்க கேட்டு பாருங்க. A real new creature, it's longing for meet to another new creature. ஒரு புது சிருஷ்டி தன்னை போல இன்னொரு புது சிருஷ்டியை பார்ப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஏக்கம் நமக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கு? ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஆக 3 அப்பங்களாக மனசுல வச்சு அந்த ஒரு அப்பத்தை பார்க்கணும். அதான் சொன்னார் ஆண்டவர், என்னுடைய மாம்சத்தை புசித்தால், நீதிமானாக்கப்பட்டால், பரிசுத்தமாக்கப்பட்டால், மகிமை அடைந்தால் நீங்கள் ஜீவனை அடைவீர்கள். பரலோக அதான் உங்களுக்குள்ளே, உலகத்துக்குள்ளே இல்லை, இது உங்களுக்குள்ளே. ஏன்னா இந்த 2வது வாய்ப்பு அது நமக்கு மட்டுமான வாய்ப்பு. அப்போ எல்லாத்துக்கும் எல்லாரும் சாப்பிட்டு ஆகணும், எந்த சந்தேகமும் இல்ல. 1000 ஆண்டுல கர்த்தருடைய புண்ணியம் பேசப்படும், 1000 ஆண்டுல சத்தியம் பேசப்படும், மகிமை அடைந்த கர்த்தரை பத்தியும் பேசப்படும். யெகோவா ஷம்மா உலகம் முழுசும் தெரிஞ்சிருக்கும். சகல தேசங்களிலும் நம்முடைய நாமங்கள் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டிருக்கும், கிறிஸ்துவினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடும். ஆனா அப்போ அதுக்கு வழிவகை செய்யும். பாத்திரம் என்ன குறிக்குது? ஏன்னா 2வது எடுத்து கொடுக்கிற விஷயம் பாத்திரம். நாமும் அந்த பாத்திரத்தை வாங்குவோம். நம்ம மைண்ட்ல பாத்திரத்தை பார்த்தா என்ன மைண்ட்ல வரணும்? லூக்கா 2:20 படிங்க. லூக்கா 22:20 மன்னிக்கணும். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. டைரக்ட் மீனிங், பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். முதலாவது மீனிங், அந்த ரசத்துக்கு முதல் மீனிங், பாத்திரத்துக்கு முதல் மீனிங் என்ன? அன்பு கர்த்தருடைய ரத்தம். அதே விஷயத்த அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ரத்தம் சொன்னார். இங்க மேத்யூல சொல்றாரு. மேத்யூல படிச்சு திருப்பி லூக்காக்கு வாங்க. மேத்யூ 26:27. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். அடுத்த வார்த்தை,
இது என்னுடைய 28 இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இங்க இருக்கிறது. சொல்றாரு, அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். லூக்கா போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இங்க ரத்தத்தினால் ஆகிய வித்தியாசம் தெரியுதா? ஏன்னா சொல்லும் போது புதிய உடன்படிக்கையின் முத்திரையாக, ஏன்னா அன்பு கர்த்தருடைய மிகப்பெரிதான ஏற்பாடு. அப்போ பாத்திரம் குறிக்குது பாடுகள், அப்புறம் அவமானம், நிந்தை, அப்புறம் வேற பாத்திரம் குறிக்குது கர்த்தருடைய வாழ்க்கை. சொல்றா இல்லைங்களா, பிதா எனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கைக்குள்ள நிந்தை, வேதனை, அவமானம், பரிகாசம் எல்லாம் இருந்துச்சு. அதான் சொன்னாரு, பேதுருவே உன் வாளை உரையில் போடு, பிதா எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் வாழணுமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பிடிச்சிட்டு போயிருவாங்க, நான் கைப்பாட்ட கொண்டு போகப்படுவேன், அண்ணாகிட்ட கொண்டு போகப்படுவேன், ஹெரோதுட்ட கொண்டு போகப்படுவேன், பிலாத்துட்ட கொண்டு போகப்படுவேன், அப்புறமா சேவகர்கள் என்ன என்னெல்லாம் பண்ணுவாங்க. இது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம். அதுக்கு என்ன அடையாளம் எடுத்துட்டாரு? பாத்திரத்துக்குள்ளதான் ரசம் இருக்குது. ரசம் ஏன் ரசத்தை எடுக்கணும்? ரசம் எதுக்கு அடையாளம்? அப்போ எடுத்ததுக்கு பார்த்தா சாப்பாடு, ஓகே, அது ஓகே. இப்போ இந்த அடையாளத்துல கூட ஏதாவது நோக்கம் இருக்கணும் இல்லைங்களா? சும்மா எடுக்கக்கூடாது. பெரிதான ரட்சிப்பு பேசப்படுவதே அடையாளங்களை வச்சுதான் இல்லைங்களா? அப்போ ரத்தம் போன்று இருக்கும் பார்த்தா எப்படி இருக்குதுங்க? அது நாம சொல்லணும் அது ஒயின்னு, அப்பதான் ஒயின் நினைப்ப. இல்லைன்னா ரத்தம் பூஞ்சு இருக்கிற காரணம் மாத்திரமல்ல, அந்த ரசம் உருவாகிற முறைமை. அது என்ன முறைமை? கிரஷிங், பிழியப்படுதல். அங்க பிட்கப்படுதல், இங்க பிழியப்படுதல். அநேகர் என்ன சொல்லப்போனா முழு சரீரமும் பிழியப்பட்டு, காளையும் ஆடும் கொல்லப்பட்டு, அதன் மூலமாக மனுக்குலத்திற்கு ஒரு புத்துணர்வு கொடுக்க போறோம். ஒரு மனுக்குலமும் எந்திரிச்சு வரும்போது அவங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறதுக்காக நீங்களும் நானும் பிழியப்படணும். அதனாலதான் எவ்வளவோ அடையாளம் இருந்துச்சு, அதெல்லாம் பேசல. என்ன சொன்னாருங்க? நானே மெய்யான நீங்கள். ஆக அந்த செடியில் இருக்கக்கூடிய, கொடிகளில் வரக்கூடிய அந்த கனிகள், முதிர்ந்த பழமுள்ள ருசியுள்ள அந்த கனிகள் பிழிதல் மூலமாக ஜீவன் அளிப்பார்கள் மனுக்குலத்தில். மேலான எருசலேமோ எல்லோருக்கும் தாயானவள். மைண்ட்ல வரணும். இன்னைக்கு நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய, நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய, நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடிய, நமக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய, நம்மை தாங்கக்கூடிய, வெறுக்கக்கூடிய எல்லாரும் நாளைக்கு யாரு? நம்ம பிள்ளைங்க. அவங்களுக்காகத்தான் நாம் இன்னைக்கு இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையில் வாழ்றோம். நாம மகிமை அடைஞ்ச பின்னால அவங்களுக்கு தான் வாழ போறோம். ஒரு 1000 வருஷம் அவங்களுக்கு வேண்டி வாழ போறோம். அந்த 1000 வருஷத்துல நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு புத்துணர்வு கொடுக்கும். கர்த்தருடைய வாழ்க்கை புத்துணர்வு கொடுக்கும். மனுஷன் முந்தின சீருக்கு கொண்டு வரப்படுவான். அப்பம் பார்த்த உடனே அவ்வளவு நினைவுகள் வந்தால், ரசம் பார்க்கும் போதும் நினைவுகள் வரணும். நாம் ஜீவனை இழந்து மனுக்குலத்திற்கு ஜீவனை கொடுப்பதற்காக பாத்திரம் கொடுக்க. ஆக இது எப்படி நம்ம புசிக்க முடியும்? முதல் அப்பம் சாப்பிட்டுவோம், சாப்பிட்ட உடனேயே நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு போகும். என்ன வாய்ப்பு? நீதிமானாக்கப்பட்ட சகோதரர்களை பார்த்து தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை,
ரோமர் 12:1. இப்படி இருக்க சகோதரரே, ஆ, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஆ. தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக பாருங்க, முதல் அப்பம் சாப்பிட்டப்போ நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்டுட்டோம். இப்ப ரெண்டாவது அப்பம் சாப்பிடல, அதுக்கு இடையில பாத்திரம் வருது. என்ன பாத்திரம்? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். ஏன் சொல்றா இல்லைங்களா? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. என்ன இரக்கம்? என்ன இரக்கம்? நம்ம மேல என்ன தேவன் இரக்கம் பண்ணிட்டாரு சொல்லுங்க. முதல் அப்பத்துல நமக்கு என்ன கிடைச்சு? சாதாரண விஷயம் இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. முழு மனுக்களமும் தேவனுக்கு சத்துருக்களாக ஆக்கினைக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்க நானு தேவன் முன்னால எப்படி இருக்கிறோம்? பாவம் மன்னிக்கப்பட்டு. புரியுதா? புரியுது தெரியுங்களா? நம்மளை தூக்கி ஒரு செப்டிக் டேங்க்ல போட்டுட்டா 10 நிமிஷம் கஷ்டப்பட விட்டுட்டு வெளியெடுத்து குழிய வச்சா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நம்ம சாதாரண குழியில் பத்தி பேசுறது இல்லை. உளையான சேற்றிலிருந்து எடுத்த பின்னால நல்லா வாஷ் பண்ணுனா நமக்குள்ள என்ன ஃபீலிங் வரும்? நம்ம எங்கேயாவது தொட்டுட்டாவே கழுகுறோம், எங்கேயாவது மிதிச்சுட்டாவே கழுகுறோம். அது நமக்கு ஒரு கழுகுற வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குதுங்க? வணக்கதா? யாராவது பார்த்துருவாங்களா? ஏதாவது பட்டுருவா இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த பாவ மன்னிப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை. நான் இப்ப சொன்னா சரியா இருக்குமோ தெரியல. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை அந்த வசனம் கொஞ்சம் போடுங்க. 29. எவர்களை அழைத்தார்களோ ரோமர் 8:30 போடுங்க. கொஞ்சம் பாருங்க ஒரு நிமிஷம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வசனத்துல பிழை இருக்கா? புரிந்துகொள்ளுதலுக்கு தான் பேசுறேன். வசனத்துல பிழை இருக்கா? பாருங்க, நீதிமான்களை எவர்களை நீதிமான்களாக்கினார்களோ அவங்கள மகிமைப்படுத்துறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கிறார். உண்மை அதுவா? நீதிமானாக்கின பின்னால அழைக்கிறாரா, அழைச்ச பின்னால நீதிமானாக்குறாரா? திரும்ப சொல்லுங்க. அழைத்த பின் நீதிமானாக்குறாரா? அழைத்த பின்னு அப்படிதான் வசனம் இருக்கு இல்லையா? உண்மைதான். நம்ம பாடத்துல என்ன பார்த்தோம்? ரோமர் புஸ்தகம் 12:1 மன்னிக்கணும், நீதிமானாக்கப்பட்டவர்களைத்தான் அழைக்கிறார். பாவிகளை தேவன் கூப்பிடுவாரா? இப்ப முதல்ல கூப்பிடணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? கூப்பிடக்கூடிய தகுதி நமக்கு இருக்கணும். ஆக கீழந்து மேல போங்க. நம்ம அப்படிதான் பல சமயத்துல புரிஞ்சுக்கிறோம். யாரை மகிமைப்படுத்தினாரோ அவர்களை நீதிமானாக்கிறார், யாரை நீதிமானாக்கிறார்களோ அவர்களைத்தான் அழைக்கிறார். என்ன மகிமை? என்ன மகிமை? மகிமை ஒண்ணு பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. தேவன் பார்வையில நாம மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால. கீழே படிங்க. யாருடைய பாவங்களை மன்னித்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான் ஆக்கிட்டாரோ அவங்கள தான் இப்போ வரமலை கொண்டு வர. முதல் வேலை நீதிமானாக்கப்படுதல், பாவங்கள் மன்னிக்கப்படணும். அந்த மன்னிக்கப்படுதலைத்தான் பவுல் இங்க ஆனர் சொல்றார். மகிமை இல்லை அந்த இடத்துல, ஆனர். யாரை கனப்படுத்தினாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார். இந்த சுவிசேஷ யுகத்துல ஒரு வகுப்பார் மட்டுமே இந்த உன்னதமான சத்தியத்துக்குள்ள வரணும். அவங்க மட்டுமே பாவ மன்னிப்பை பெறணும். அவங்க மட்டுமே நீதிமான நிலைமையில் இருக்கனால அவங்களுக்கு தான் பரமழைப்பு போகணும்.
யாரை கனப்படுத்தினாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார், யாரை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை அழைத்தார். அப்படி நீதிமானாக்கப்பட்டவர்களை, அப்படி கனப்படுத்தப்பட்டவர்களை தேவன் ஏற்கனவே முன்குறித்தார். பரலோக மகிமை பத்தி பேசுறது இல்லை, ஆனா நம்ம வசனம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இட் இஸ் டிவைன் லாக்கிங் சிஸ்டம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே புரியணுங்கிறதுக்காக அப்படி வசனத்தை வச்சிருப்பார். ஆக நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு முன்பதாக கிடைக்கக்கூடிய மாபெரும் வாய்ப்பு தங்களை பலியாக்குவதற்கான வாய்ப்பு. அதுதான் பாத்திரம் குறிக்குது. பரம அழைப்பிற்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர், ஒருவன் செல்லும் செலவை கணக்கிட்ட பின்னால என்ன பின்பற்ற விரும்பிட்டா நீங்க முதல்ல உங்களை என்ன பண்ணுங்க, அர்ப்பணிப்புக்கான அழைப்பு அப்பதான் ஆரம்பிக்குது. நீதிமானாக்கப்பட்டவர்கள் அர்ப்பணிப்புக்குள்ளான அந்த அழைப்பு வரும் பொழுதுதான் நாம் பாத்திரத்துல பங்கெடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த பாத்திரம் எது கூப்பிடுது நம்மனா, நாம் அவரோடு கூட பலியாவதற்காக. அந்த ரத்தத்தை சொல்றாரு, உங்களுக்காக என்ன பண்ற, சிந்தப்படுகிற, எனக்காக பிழியப்படுவதற்காக உங்களை இப்ப என்ன பண்ணிட்டேன், நான் கூப்பிட்டுட்டேன். ஆர் யூ ரெடி? 2 பேர் கேட்டாங்க. வலது பக்கத்துல ஒருத்தரும் இடது பக்கத்துல ஒருத்தரும் இருக்கணும். ஓகே, தட்ஸ் குட். ஆனா அது நடக்கணும்னா அதுக்கு முன்னால நான் குடிக்கிற பாத்திரத்துல, நான் பருகுகிற பாத்திரத்துல, நான் போற அனுபவத்துக்குள்ள நீங்களும் போகணும். முடியுமா? அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாம எஸ் சொன்னாங்க. நாம கூட தெரிஞ்சோ தெரியாம எஸ் சொல்லுவோம். பேதுருவும் சொன்னாரு. என்ன சொன்னாருங்க? உங்களுக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன். பேதுருவே, எனக்காக ஜீவனையும் கொடுப்பாயா? என்ன சொன்னாருங்க? பயந்து மறுதளித்தார். பேதுருவை போல் ஒரு தைரியசாலிகள் நம்மில் எவரும் இல்லை. நாம கூட உறுதியை என்ன பண்ண முடியாது, தேவ பலத்தினாலும். ஆனாலும் உனக்காக வேண்டிக் கொண்டேன். அதே பேதுருவை போல பலகீனமாயிருக்கிற, குறைவுபட்டிருக்கிற, ஆனால் அன்பு இருக்கிற, வைராக்கியம் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அந்த அப்பத்திலே பங்கெடுத்த வாய்ப்பை போலவே இந்த பாத்திரத்திலும் பங்கெடுக்கும் போது கர்த்தர் கூட இருப்பார். அவர் தனியா சமந்தார், தனியா இல்ல. எவ்வளவு வேதனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நமக்குள்ள மைண்ட்ல வரணும், அது எல்லாம் நம்மை மகிமைக்கு கொண்டு போகிற ஏற்பாடு. அந்த புரிதல் இருந்தால் பாத்திரம், அப்பத்தான் அது அவமானத்தின் பாத்திரமாக, வேதனையின் பாத்திரமாக, நிந்தையின் பாத்திரமாக இருக்கும். இருந்தாலும் அது மகிமைக்கு கொண்டு போகக்கூடிய பாத்திரம். ஆகவே அந்த அழைப்பு வரும். அந்த அழைப்பு வந்து அதை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிக்கும் பொழுதுதான் 2வது அப்பம் கிடைக்கும். உண்மையான சத்தியம். The consecration must be truly, fully holy. முழுமையானதாக, உண்மையானதாக, எந்த விதத்திலும் குறையற்றதாக அர்ப்பணிப்பு இருந்தால் அந்த அர்ப்பணிப்பு நமக்கு 2வது அப்பத்தை கொடுக்கக்கூடிய, பெறக்கூடிய தகுதியை கொடுக்கும். அதுதான் ஏற்ற கால சத்தியம். ஏன்னா அந்த அப்பம் அங்க அடையாளப்படுத்தப்பட்டுச்சு, ஒளிப்பில்லாத அப்பம். எந்த விதத்திலும் unadulterated truth, எந்த கலப்பு இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு இங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் தான் பேசணும்? தேவன் தான் பேசணும். அவருடைய வார்த்தைகள் மகா பரிசுத்தமான ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்படணும். அதைத்தான் புசிக்கணும். மனுஷ கலப்பு வந்துட்டா, வேதம் சத்தியத்தை தெளிவான தண்ணீராக பேசுகிறது. அது குடிச்ச ஆரோக்கியம். அந்த தெளிவான தண்ணீர கொஞ்சம் மண்ணு சேர்த்துட்டா, மனுஷீகம் சேர்த்துட்டா ஆரோக்கியமா? ஆரோக்கியத்துக்கு பதிலா திக்கு வந்துடும். இன்னைக்கு எவ்வளவு ட்ரூத், எவ்வளவு சத்தியங்கள் இன்னைக்கெல்லாம் பார்க்கிறோம். நிறைய மீடியாஸ்ல பார்க்கிறோம். பிணம் இருக்க வேண்டிய இடம், கழுகுகள் இருக்கக்கூடிய இடத்துலதான் பிணம் இருக்கும். மாறாக வேற எங்கேயும் தேவையில்லை. யுகத்தினுடைய ஏற்பாடை புரிந்து கொள்ளாமல் ஒரு சத்தியத்தை நிதானிக்கணும். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனால் உண்டான என்று சோதித்து, ஆக
மெய் சத்தியம், உண்மையான சத்தியம், இரண்டாவது அப்பம் கிடைக்கணும்னா உண்மையான அர்ப்பணிப்பு பலியின் ஜீவித்துக்குள்ள போகும்போது அது மெல்ல 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 கடந்து வரும். ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த இரண்டாவது வாய்ப்பு பார்க்கிறோம். வசனம் படிங்க. பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறது முதல் அப்பத்துல. இப்ப ரெண்டாவது பாட அனுபவிக்கணும்னா அது தேவனுடைய கிருபையில தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா அன்னைக்கு அந்த ரசத்தை கொடுக்கிற விஷயத்துல பழைய ஏற்பாட்டுல இல்லவே இல்லை. ஏன்? அது அவங்களுக்கு தேவையில்லை, ஏற்பாடு அவங்களுக்கு இல்லை. ஏற்பாட்டுல கர்த்தரோடு கூட பலியாகக்கூடிய பாடுபடக்கூடிய வாய்ப்பு இப்ப மட்டும்தான். அதனாலதான் அந்த அம்மா அந்த பரணியை உடைச்சி ஊத்தினோன்னு சொல்லுவாரு, என்னுடைய மரணத்தை நினைவுபடுத்தும்படியாக இவள் செய்கிறாள். பின்னால வாய்ப்பு இல்லை, இப்பொழுதுதான் அந்த வாய்ப்பு. கர்த்தருக்காக, சத்தியத்துக்காக, தேவனுக்காக, சகோதரருக்காக சாகணும்னா அந்த வாய்ப்பு இப்ப மட்டும்தான். இப்ப செய்யலன்னா எப்பவும் செய்ய முடியாது. ஆக அந்த பாத்திரத்தை குடிக்கக்கூடிய வாய்ப்பு தேவன் விசேஷித்த கிருபை. இட் இஸ் கிரேசியஸ்லி given to you. அப்படிதான் இருக்குது ஒரு மொழிபெயர்ப்புல. கிருபையாக அவரோடு கூட பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரனை நம்ம வேதனைப்படுத்திட்டோம்னா, ஒரு சகோதரனுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு வந்து நம்ம செய்யலன்னா, அவருக்கே செய்யல, அவரையே வேதனைப்படுத்த. அதனுடைய ஆழங்களுக்குள்ள நம்ம போகணும். ஏதோ வெறுமனே சத்தியம் கேட்டோம், உடன்படிக்கை பண்ணிட்டோம், எக்லீசியா அட்டெண்ட் பண்ணிட்டோம், சில ஊழியம் செஞ்சிட்டோம், சில சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம், we cannot go to heaven. நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தரை போல் ஆகாதவரை நாம் கிறிஸ்து என்று முழுமையாக நம்மை சொல்ல முடியாது. ஆரம்பம் இருக்குது அபிஷேகத்தின் மூலமா, அது நிறைவுக்குள்ள போகணும். மெல்ல 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 கடந்து போகணும். முழுமையான கிறிஸ்துவாக உண்மையிலே பிறக்கணும். ஆக அதுக்கு இரண்டாவது அப்பத்தை நாம் சாப்பிடும்படியாக நமக்கு கொடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய கிருபைதான் கசப்பு கீரைகள். அதுதான் பாட அனுபவம். அது கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான பாத்திரம். தேவன் அவருடைய சித்தப்படி கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான பாத்திரம். சாதாரண விஷயம். தேவன் குமாரனை தந்தார், குமாரன் தன்னையே தந்தார், நாமும் நம்மையே கொடுப்பதற்காக. அந்த புரிந்து கொள்ளுதல் அந்த பாத்திரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கணும். அடுத்த வசனம் படிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுகளை, இதற்காகவே நீங்களும் இதே சிந்தனையை ஆயுதமாய். ஏன்னா பாட அனுபவத்தை நம்ம யாரும் விரும்புறது இல்லை. உலகம் பாடு விரும்புறோம். நம்ம எத்தனை பேர் விரும்புறோம்? நம்மளை இங்க தொட்டு சொல்லிட்டா நம்ம நினைப்போம், ஏன் எனக்கு மட்டும்? பல சந்தர்ப்பத்தில் எப்படிதான் ஃபீல் பண்றோங்க. கர்த்தரை போல் அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போயிட்டோமா? யோசிச்சு பாருங்க. கர்த்தரை போல் அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சா? இல்ல. மழைக்காலம் போச்சு. 7வது காலகட்டத்தில் ஒரே ஒரு ரத்த சாட்சி கிடையாது. ஒரே ஒரு ரத்த சாட்சி. அதனாலதான் 7வது கால சபையினுடைய மிகப்பெரிய பாதிப்பு. நீ அனலும் அல்ல, குளிரும் அல்ல, நீ வெதுவெதுப்பா இருக்கிறாய். ஆயா வரோம், சண்டை கட்டி பிடிக்கிறோம், போறோம் வர்றோம், வரலாம், போயிடலாமா? வேதம் உறுதி சொல்றது இல்ல. சாகணும். என் நிமித்தம் ஜீவனை இழக்கிறவனே அதை பெற்றுக்கொள்வான். ஆக அந்த மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம முன்னால இருக்கிறத புரியாம நாம சாகாம உயிரோடு இருந்தா இங்கதான் இருக்கணும், பரலோகம் போக முடியாது. ஆக முதல் அப்பத்தின் மூலமாக அர்ப்பணிப்புக்கான வாய்ப்பு, அர்ப்பணிப்பின் மூலமாக இரண்டாவது வாய்ப்பு, இரண்டாவது வாய்ப்பின் மூலமாக நம்மையே பலியாகி ரத்தத்தை சிந்தக்கூடிய வாய்ப்பு. அந்த அடையாளத்துல கர்த்தர் வச்சிட்டார். ஆண்டவர் சொன்னார், என் மாம்சத்தை என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணினால் விளக்குச்சு. ஆக நீதிமானாக்கப்பட வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், சத்தியம் வாங்க வேண்டும், பலியாக வேண்டும். பலி முடிந்து தீர்ந்தால் நமக்குள்ள மைண்ட்ல வந்துடும், நாம அதுக்கு ஃபிட் ஆயிடுவோம். 3வது அப்பத்துக்கு. இந்த 3வது அப்பம் சாதாரண அப்பம் இல்லை.
மகிமையடைந்த அப்பம், இந்த முழு கிறிஸ்து. அதுக்கு போகணும்னா அதுக்கு முன்னால இல்லைங்களா, நமக்கு தெரியும் பவுல ஒரு இடத்துல ரொம்ப அடிச்சு போட்டு செத்துட்டாருன்னு போட்டு போயிடுவாங்க. சகோதரர் வந்து எழுப்பியெல்லாம் பண்ணுவேன்னு பவுல் என்ன சொல்லுவாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா வேற வழியே இல்லை, நீங்கள் அநேக உபத்திரங்கள் வழியாக இல்லைங்களா. அந்த வசனம் போடுங்க, அப்போஸ்தலர் 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி. எதுக்கு அடி வாங்கினது இவரு? யாருடைய மனத்தை திடப்படுத்துறாருங்க? இவரு அடி வாங்கினதை பார்த்து கவலைப்பட்டாங்க இல்லையா, அவங்கள திடப்படுத்தி. சொல்லுங்க, நம்ம அப்படி இருக்கோம் இன்னைக்கு. நான் அவ்வளவு பாடுபட்டேன், எனக்கு யாரும் ஒரு விஷயம் ஒரு ஆறுதல் சொல்ல, அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்தவன் என்னுடைய வேதனைகளை மறைந்து கொண்டு இவர் அந்த சிலுவை தூக்கிட்டு போகும்போது, எனக்காக ஆளாதீங்க, ஆகாதீங்க, உன் தாய் நீ என்னோட பரதீசில் இருப்பாய். எவ்வளவு ஆறுதல் சொல்லிட்டார். அந்த தொங்கிக் கொண்டிருக்கிற வேதனை நிறைந்திருக்கிற, தனக்கே மிகப்பெரிய ஆறுதல் தேவை இருக்கிற சமயத்துல மற்றவர்களை குறித்து சிந்தித்தார் இல்லையா, அந்த கிறிஸ்துவ சிந்தனை அவர் சொல்றார். ஈஸ்வருடைய மனசை திடப்படுத்தி படிங்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடிப்பாங்க, இதை விட்டுறாதீங்க, விசுவாசத்துல இருந்து போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது மூலமா படிங்க, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். உபத்திரவம் நம்மளை எங்க கொண்டு போங்க? மகிமை எதுல வித்தியாசம் தெரியுங்களா? நாம வாங்க உபத்திரவத்துல தான். உபத்திரவம் வாங்கலன்னா நம்முடைய வீட்டுல கப்போடு ஒரே ஒரு கப்பு கூட இல்லை, பேரு தான் அது கப்பு, ஆனா ஒண்ணுமே அங்க இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் கடந்து போகும்போது நம்ம குழந்தைங்க இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதுல பிரைஸ் பிரைஸ் எல்லாம் வாங்கி ஷோகேஸ்ல வைக்கிறோமே, அதே போல நம்ம பிரைஸ் அங்க கொடுக்கும்போது நம்முடைய ஷோகேஸ்ல வாங்கின அடி, வாங்கின அவமானம், வாங்கின நிந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கப்பா உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் அநேக உபத்திரவழியாக நீங்க என்ன பண்ணுங்க. இவ்வளவு. அதனாலதான் நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அதனாலதான் போச்சு, மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஆக இந்த பாத்திரத்தையும் அப்பத்தையும் நாம் பங்கெடுக்கும் பொழுது இப்ப நம்ம புரிஞ்சிருவோம், இந்த பாத்திரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரம். 1 Corinthians 10:16 பாருங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இது உண்மையிலே ஆசீர்வதிக்கிறோமா? The cup we blessed. அடி வாங்கினா தேங்க்யூ சொல்றோமா? அப்பதான் ஆசீர்வாதம். நாம அதை ஆசீர்வாதம் நினைக்கணும், வேதனை ஆசீர்வாதம் நினைக்கணும், அவமானத்தை ஆசீர்வாதம் நினைக்கணும், உதாசீனத்தை ஆசீர்வாதம் நினைக்கணும், நம்மை பொறுப்படுத்த இருக்கும்போது ஆசீர்வாதம் நினைக்கணும். அந்த மனப்பக்குவம் நமக்குள்ள வந்துட்டா நம்முடைய பாட அனுபவங்கள் நமக்கு ஆசீர்வாதமா தோணும், இல்லைன்னா வேதனையை தோணும். அதனாலதான் சொல்றாரு, நாம் ஆசீர்வதிக்கிற இந்த பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேதனை, அவமான, நிந்தை, அந்த பாத்திரம் அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். படிங்க, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அவர் சிந்தினார் அல்லவா, அந்த ரத்தத்துல நாமும் அவரோடு கூட பாடுபடக்கூடிய. பவுல் சொல்லுவார் இல்லைங்களா, கொலோசியர் 1:24 எப்படி ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. ரொம்ப நாள் புரியல அந்த வசனம், படிங்க. நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? பாத்தீங்களா? அப்ப சிந்தக்கூடிய பிற்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு வந்துட்டா அதுல நம்ம நிறைவேற்ற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல கொண்டு வரணும். பவுல் இல்ல வாய்ப்பு இருக்கா சார்? பவுல் இருக்கக்கூடிய விஷயம் கொலோசியர் 1:24 போடுங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. எதுல சந்தோஷம்? பாடுகள். உங்கள் நிமித்தம் நம்ம நீதிமானாக்கப்பட்ட சந்தோஷம், சத்தியம் கிடைச்சா சந்தோஷம், ரைட். ஐக்கியம் கிடைச்சா சந்தோஷம், ரைட். ஆனா இங்க சந்தோஷமா? உண்மையில எவ்வளவு பேரு? ஏன்னா மகிமைக்கு போற படிக்கல்லு பாடுதான். அதுல எவ்வளவு கண்டிப்பா வேதனை இருக்கும், கண்டிப்பா அழுக வரும், கண்ணீர் இருக்கும். ஆனா கண்ணீருக்குள் சந்தோஷம் வரும், வேதனைக்குள் மகிழ்ச்சி வரணும். அதான் சொல்றாரு, பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. எவ்வளோ என்ன சொல்றாரு? குறைவானதுன்னா
கத்தர் அளவுக்கு நம்ம அனுபவிக்கலைங்க. கத்தர் அளவுக்கு நம்மளால அனுபவிக்க முடியாதுங்க. நம்ம எவ்வளோங்க? ரொம்ப கம்மியான அளவில் அவரவருக்கான வாய்ப்புக்கு கர்த்தருடைய பாடுகளை நம்ம நிதானிக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் பத்தாது. ஏதோ பேசலாம், படிக்கலாம், ஆனா ஒவ்வொரு அனுபவம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், அன்பு கர்த்தர் அவர் சிலுவையில தொங்கி 3 சுவிசேஷம் சொல்லுது, ஸ்திரீகள் தூரத்துல நின்று பார்த்தாங்க. ஏன் ஏன் 3 சுவிசேஷம் அதை பேசுது. ஸ்திரீகள் தூரத்துல இருந்து பார்த்தாங்களா? ஏன் அவங்க ஏன் பக்கத்துல போக முடியல? ரசல் பேச காணோம், தேடி தேடி பார்த்தோம். பட் பிராங்க் ஷாலு பேசுறார், அவர் லார்ட் வாஸ் நேக்கடு. நம்முடைய கர்த்தர் நிர்வாணியாய் இருந்தார். அவமானத்தினுடைய உச்சபட்ச எல்லைக்கு அனுமதிக்கப்பட்டார் கர்த்தர். நம்முடைய பாடம் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஏதோ கொஞ்சம் வாங்குறோம், ஒரு சகல ஒரு பேச்சு வாங்கிடுவோம், கொஞ்சம் ஏச்சு வாங்கிடுவோம், எது தேவைப்பட்டால் இதை உடனே அடி வாங்கிடுவோம். வேற ஏதாவது கஷ்டப்படணும். நம்ம 7ஆம் கால சபையில் ஒரே ஒருத்தர் கூட மறிக்க வேண்டி வரல. ஏன்? மனவாளன் இங்கே இருக்கிறார், அவரை மீறி நம்ம யாரும் தொட முடியாது. இல்லாட்டி நமக்கு இன்னைக்கு ஆன்டி கிரைஸ்ட் சப்ஜெக்ட் எடுக்க முடியுமா? எங்க கொண்டு விட்டுருவாங்க உடனே? முடியாது. ஒரு காலத்துல வேதம் கையில வச்சாவே கொல்லப்படுகிற காலம் கடந்து போய் இன்னைக்கு பேசுறோம். இஸ்ரேல்ல போய் இஸ்ரேலை பத்தி பேசினார் சரிங்களா? இன்னைக்கும் கர்த்தருடைய எழுத்துக்கள் உலகம் முழுதும் வியாபிச்சு கிடக்குது. சகோதர எழுத்துக்கள் வியாபிச்சு கிடக்குது. ஒண்ணும் யாரையும் பண்ண முடியல. காரணம், நாம அனுமதிக்கப்படுவது. ஒரு துளி தனிப்பட்ட நிலையில பவுல் அவர் வாழ்க்கையில குறைவுன்னு சொன்னார்னா, நம்முடைய வாழ்க்கையில குறைவோ குறைவு. அவர் எவ்வளவு அனுபவப்பட்டாருங்க? அவமானத்துல, வேதனையில, பாடு, பட்டினி, பசியின்மை, கப்பச்சேதம், கள்ளசோ லிஸ்ட் போடுறார். நமக்கு ஏதாவது இருக்கா? நம்ம லிஸ்ட் போட்டா எவ்வளவு இருக்கும்? எத்தனை நாள் பட்டினி இருந்துட்டோம்? எவ்வளவு பேர் அடி வாங்கிட்டோம்? நோ, எதுவுமே இல்லாம பரலோகம் போறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஈஸியா? நடைமுறை வாழ்க்கையில சிந்திக்கணும். இயல்பு வாழ்க்கையில இருந்தா தான் பரலோகம் போக முடியும். ஆக அன்பு கர்த்தரிடத்திலே காணப்பட்ட தன்மை அவர் உபத்திரவத்திலே பூரணப்படுத்தப்பட்டார். அப்போஸ்தலன் சொல்றார், குறைவானது. நாம கூட அந்த அப்பத்தை பார்க்கும்போது, ரசத்தை பார்க்கும்போது அவரோடு கூட சேர்ந்து நானும் சிந்தப்படுவதற்காக, ஜீவன் விடுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே என்னுடைய பாட அனுபவங்கள் எனக்கு ஆசீர்வாதம். உணர்வு நமக்குள்ள வந்தா ஆசரிப்பு அர்த்தமுள்ளதாக மாறும். அதனால சொல்றாரு, நீங்கள் நிதானித்து அறிந்து. கடைசியா பார்க்கிறோம், அடுத்த ஒரு வசனம் படிங்க. நாம் ஆசீர்வதி ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். சொல்லவே வேண்டியதில்லை. கேரக்டர் ஸ்டடி நிறைய போயிருக்கும் இல்லைங்களா? பழைய புளித்த மாவு என்ன? பாவம். அப்புறம் ஓல்டு லீவன், ஆதி பாவத்தினால உண்டான எல்லா சீரழிவும் தான் பழைய விழுந்து போன மாம்சீக சீரழிவு வரலைங்களா? துர்க்குணம், பொல்லாப்பு, இதெல்லாம் எப்போ வந்துச்சு? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்க்குணத்துல. அங்கிருந்து இருக்கிற எல்லா பழசம் வெரி ஓல்டு புளிப்பு. அப்புறம் இன்னொரு புளிப்பு இருக்க, உபதேச புளிப்பு. பரிசேயருடைய புளிப்பை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அது மாவை குறித்து அல்ல, உபதேசம். டாக்ட்ரினல் கூட தப்பா எந்த விதத்திலையும் எந்த சத்தியத்தையும் தவறா புரிந்து கொள்வது மிகப்பெரிய புளிப்பு. கவனிக்கணும். நமக்குள்ள ஒரு திருப்தி வரணும். அது திருப்தி வர வரைக்கும் நம்பாம படிக்கணும். முதலாவதாக நாம் படிக்கும் பொழுது, நான் சரியா புரிஞ்சிருக்கிறேனா? எஸ்பெஷலி பேசக்கூடியவர்கள், நாம சரியா புரிஞ்சாதான் சரியா பேச முடியும். நாம சரியா புரியலனா நம்ம புரிதல் பேசிடுவோம். அது சரியாகவும் இருக்கும், சில சமயத்துல நேர் எதிராகவும் இருக்கும். ஆக உபதேச புளிப்புகள். இன்னொரு புளிப்பு என்ன? ஏரோதின் புளிப்பு. ஏரோது புளிப்பு என்னங்க? ஸ்தான மோகம், அதிகார விருப்பம், ஆளுகை நாட்டம். எந்த இடத்துலையும் நம்மை ஒரு பொருட்டென்று எண்ணினால் நம்மை நாமே வஞ்சித்து விடும். அதுதான் மிகப்பெரிய புளிப்பு. அது எழுதுறாரு, செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் எனிமி டு தி நியூ கிரீச்சர். சுய முக்கியத்துவம் என்பது புது சிருஷ்டிக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி. ஏன்னா அந்த நம்மை முக்கியப்படுத்தும் பொழுது நம்முடைய ஆரம்பம் அடிபடுகிறது. ஆரம்பம் என்ன? நம்மை நாமே
வெறுத்த விஷயம் போச்சு. நம்ம வெறுத்த விஷயம் போய் இப்ப நம்ம முக்கியப்படுத்துறோம். நான் சொல்றது கேளுங்க, நான் கரெக்டா இருக்கிறேன். அந்த ஸ்டிக்கி மைண்ட் வந்துருச்சுன்னா we cannot go. எழுதுறாரு, எப்பொழுதெல்லாம் நாம் நம்மை ஒன்றுமில்லை என்று நினைக்கிறோமோ அதுவரை நாம் ஓட்டத்தில் இருக்கிறோம். எப்பொழுது நம்மை ஏதாவது என்று நினைக்கிறோமோ அப்பொழுது ஓட்டத்திலிருந்து வெளியே போகிறோம். ஆக அப்பத்தை பார்க்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். இப்ப நமக்குள்ளா இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குது. இப்ப நம்ம மைண்ட்ல ஆசீர்வதிக்கிறோம். ஏன்னா முதல் அப்பமாகிய கர்த்தரை நமக்கு தந்து, அதனால் நாம் இந்த பரம அழைப்பிற்கு தகுதி உள்ளவர்கள் ஆனோம். நம்மை கூப்பிட்டார், கேட்டோம், வந்தோம், நல் மனசாட்சி வெளிப்படுத்தினோம், அர்ப்பணித்தோம். இந்த அர்ப்பணிப்பு உண்மையா இருந்ததுனால நமக்கு தேவனுடைய ஆவியை கொடுத்தார். அந்த ஆவி கிடைச்சதுனால 2வது அப்பத்தை நம்ம சாப்பிட்டோம். அந்த அப்பம் எவ்வளவு 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 சாப்பிட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம பலி ஆகிக்கிட்டே இருந்தோம். அதன் மூலமாக பலியின் வாழ்க்கையை நிறைவு செஞ்சோம். 4 நடைமுறையும் சேர்ந்த பின்னால நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருந்துச்சு. எஞ்சியுள்ள வாழ்க்கை ஆசீர்வாதமாக, வேதனையில மகிழக்கூடிய வாய்ப்பாக, மகிமைக்கான பாதையாக இருந்து மேல கீழே இருந்து மெல்ல 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 கடந்து போகிற பாதையா இருந்துச்சு. முடிவில் அந்த 3வது அப்பமாய் இருக்கக்கூடிய மகிமையான, நிறைவான, கிறிஸ்துவான அந்த முழு அப்பத்துல மாறுவோம். ஆகவே அடையாளங்களை ஏற்படுத்துகிற பொழுது அடையாளங்களுக்குள் இருக்கிற அர்த்தங்களை கண்டுபிடித்தால் இந்த சந்தோஷம் மாறும். ஆகவே அன்புக்குரிய தேவ கிருபையினாலே நாளிலும் எந்த விதமான ஒரு தகுதியும் மற்ற நிலையில் தேவன் மேலான வார்த்தைகளை அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டதான தேவ பிள்ளைகள் மத்தியிலே பேசுவதற்காக அடியனுக்கு பாராட்டின தன இறக்கத்திற்கு கர்த்தர் மூலமாய் கோடானுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் எடுத்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை தந்துட்ட உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக வரக்கூடிய இந்த ஒரு கர்த்தருடைய நினைவுகளானது நம்ம ஒருவருக்கும் ஒரு அர்த்தமுள்ள நினைவுகளாக இருந்து கொண்டு நாம் பரத்திற்கு கடந்து போகக்கூடிய பாதையிலே இன்னும் முன்னேறலாக காணப்பட தேவன் உதவி செய்யட்டும். இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட ஒருவரையும் தேவன் தாமே வார்த்தையின் வல்லமையினாலே வழிநடத்துவாராக.